இவர்களே அனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே. இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில், இறையருள் ஆசீர்வாதத்தில, பரம்பொருள் ஆசீர்வாதத்தில பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். இந்த இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும், எல்லா மகிழ்ச்சியும், எல்லா பேரின்பத்தையும் கொடுக்கும். அறம், பொருள், இன்பம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் என்பர்களே. இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாம் பெற்று எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியும் பெற்று எல்லா வளத்தையும் பெற்று வெற்றி மேல் வெற்றி குவித்து பிரம்மாண்டமான வெற்றியை குவிக்க இறையர்கள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் நண்பர்களே. குரு மந்திரம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓஷோ ஸ்ரீகிட் நந்திதரோட ஆசீர்வாதத்திலும் இறையருள் ஆசீர்வாதத்திலும் பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும் இந்த வஜ்ர தேகம் என்ற அற்புதமான பயிற்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கின்ற நண்பர்களே. இறையொருள் பரம்பொருள் எனக்கு பக்தி மார்க்கத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி அடையுமா என்னங்கிற தெரியல நண்பர்களே. என்னுடைய 2-3 கொள்கைகள். நான் எந்த விதமான அசசரிஸ் ஸ்பிரிச்சுவல் அசசரிஸும் பயன்படுத்தக்கூடாது. ஓஷோட படித்தேன். நான் இப்போ இருக்கிறதுக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் ருத்ராட்சம் போட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் காவி அடைய அனுபவிச்சிருக்கலாம். ஒரு யங்ஸ்டர்ஸாக உங்கள் கூட காலேஜ் பாய் மாதிரி ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறது என்னுடைய ஃப்ரீடத்துக்காக. அதனால் ஒரு கொள்கையில் உள்ளவன். அதனால் அந்த ஸ்படிகத்தை பற்றியோ மற்ற அசசரிஸ் பற்றியோ பேசுனதில்லை. காசி வந்தவர்களுக்கு மட்டும் ருத்ராட்ச தீட்சை கொடுத்தேன். ஆகவே நண்பர்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் இதில் ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் என்லைட்மெண்ட் அடையணும். எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சி தெரியும். அந்த என்லைட்மெண்ட்டை அடைய வைத்து விடுவேன். ஆனால் அதற்காக ஆசிரமங்களோ உங்கள் குடும்பத்தை விட்டு பாலைவனத்திலேயோ அப்புறம் இமயமலையிலேயோ உட்கார வச்சு குடும்பத்திலிருந்து நீங்கள் ஒரு வைர வியாபாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்ஜினியர். நீங்கள் இருக்கிற ஃபீல்டுலேயே இருந்து கொண்டு உங்களை ஜெயிக்க வைப்பது தான் தமிழ்தூரோட வேலை. ஓஷோவும் இதுதான் சொன்னார். ஆனால் அதில் செயல்படுத்த முடியல. அவர் ஃபாரின் கண்ட்ரிஸ் உலக நாடுகள் எங்கே பார்த்தாலும் போயிட்டதுனால அவருடைய பிலாசபிக்கு அவருடைய வாழ்வியலுக்கு அப்படியே பேசிக்கிட்டே போகிற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு. ஆனால் நான் நடைமுறைக்கு சாத்தியமான சில விஷயங்களை கொண்டு உங்களுடைய இல்லறத்திலிருந்து சுன்னியாசம் என்பது வேண்டாம், சந்தோஷமா இருங்க. 1 மனைக்கு 2 மனையை கல்யாணம் பண்ணீங்க அப்படி சும்மா ஜாலியாக சொல்கிறேன். ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு ஒரு மனையோடு இன்பத்தோடு இருந்து கொண்டு அந்த இல்லறத்தை நல்லறமாக்கி அந்த பரம்பொருளை பேரின்பமாக்கி மகா வெற்றி அடைய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. சிறுதானங்களா நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நேற்று பேசிவிருந்தேன். இன்னைக்கு பாலாஜி சார், கிங் சார், டெல்லிபாபு சார் எல்லாம் காலில் தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக 2 நிமிஷம் இதோட வீரியத்தை சொன்னால் கரெக்டாக சூரியன் உதயம் போது யாராச்சும் சொல்லிடுங்க. சூரிய உதயம் ஆகும்போது சொல்லுங்க. சூரிய மந்திரத்தை தீட்சை கொடுக்கின்ற நண்பர்களே. இப்போ எனக்கு தெரிஞ்ச இன்றைய சூரிய உதயம் 55 to 6 வரும். யாராச்சும் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. எல்லாம் மொட்டை மாடியில் தான் இருக்கீங்க. இங்கே இங்கே மேகமூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நாளில் வந்துடும். நான் 10 நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன். வரும்போது எனக்கு மெசேஜ் போடும். அதுக்குள்ளே அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடறேன். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்வில் பல சகாப்தங்களை, பல அற்புதங்களை என்னுடைய முற்பகுதி வாழ்க்கை முல்லா சொல்லுங்க நண்பர்களே. என்னுடைய 30 வயசுல ஆண்டவன் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்தான். அதை நான் செய்த தர்ம காரியங்கள், நான் செய்த புண்ணியங்கள், எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியங்கள், அவ்வளோ பெரிய விஷயத்திலேருந்து மீண்டு வந்தேன் என்று சொன்னேன். அடுத்து 32 வயசுல சிங்கப்பூர் போகிறேன். அதுக்கப்புறம் 33 வயசுல படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 34, 35 நரக வேதனை, அந்த மாதிரி ஒரு கொடுமையிலேருந்து அதுலேருந்து மீண்டு நான் என்னுடைய நண்பர்கள் இப்போ எனக்கு பார்ட்னர்ஸ் ஃபுல்லாக எல்லாமே ஃபாரின்லேருந்து வருவாங்க. ஒன்று மலேசியா, இன்னொன்று சிங்கப்பூர், அடுத்து 3வது பார்ட்னர் துபாயிலேருந்து வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா மணல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு மணலுக்கு சம்மந்தம் இல்லை. என்னோட பேரை நானே ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணேன். ஒரு 108 நாள் சைன் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை போக வேண்டிய சூழ்நிலை. சிவகங்கை போனதுக்கப்புறம் அந்த சிவகங்கை சுற்றி 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 வந்துகிட்டு இருந்தேன். அப்போ சிவகங்கை மண் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ சுவிட்சர்லாந்து சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை எனக்கு பிடிச்ச விஷயம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சிவகங்கை தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டால் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாருக்கும் சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த 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 ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே புத்திரஜயா எப்படி மலேசியாவில் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ளேயும் முடிச்சுக்கலாம். புது கலெக்டர் ஆஃபீஸ். அதில் என்ன பியூட்டினா காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு வேப்ப மரம், குருவி, மந்த மரம், ஆரஸ்பதி மரம்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு அதை கிராஸ் பண்ணி அந்த ஒரு ரவுண்டு வந்தோம்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அவ்வளோ அழகான அருமையான. கடைசியில் தண்ணி வசதி இல்லாது, எந்த வசதி இல்லாத நாங்கள் எல்லாம் சாசனம் காரைக்குடி அப்படி கொண்டு போயிட்டு சிவகங்கை நேசித்து பேசின ஒரே ஆள் நான் தான். ஒரு 108 நாள் அங்கே தான். அப்போ எனக்கு ட்ரைக்ளிசைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே தனியாக இருந்து நானே சமைச்சாப்போ அங்கே தான் எல்லா சமையல் கலைஞர்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் 100 நாளில் இந்த 100 நாள் போயிடுச்சு. நான் 100 நாள் அன்றைக்கி ஆரம்பிச்சது 450 நாள் உடல்நிலை உறுதி செய்யுங்கிற குரூப்பில் இருக்க. அதை எனக்கு எல்லா ஆதாரங்களும் எடுத்து போகிறேன். 400 நாள் நான் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ எடை குறைச்சேன். என்னால் 4 நிமிஷம் நடந்தாலே ஃபிட்னஸ் கிடையாது. ஒரு 40 கிலோ இவ்வளோ பேர் அரை மாரத்தான், ஒரு மாரத்தான் 21 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு ரெடியான 21 கிலோமீட்டர் ஓடி மாரத்தான் மெடல் வாங்கி அந்த என்னோட உடம்பு ஜெட்டு. இன்றைக்கும் எனக்கு நடந்து போகிறதோட ஓடுறதா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு இதுலேயும் ஒன்று நடந்துடும். யாருமே நம்ப மாட்டாங்க. சார் கூட இப்போ போயிட்டு வந்தார். அதாவது அந்த 52 மலை ஃப்ளைட்டில் 5 கிலோமீட்டர் மேலே ஏறுறங்கிறது தான் கொடுமை அந்த கேதார்நாத்தில். அதில் ஓடி போய் ஏறினேன். கேதார்நாத் தொட்டதுக்கப்புறம் ஒடியாந்து நான் என்னங்க பறந்து போயிடும். அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி அப்படி எனர்ஜி வரும். அதெல்லாம் சரணாகதியில் தான் வரும்.
அப்படி இருக்கும்போது சமயத்தில் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வழக்கமாக இந்த ஆன்மீக ஃபீல்டில் இருக்கவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓஷோன்னு தொட்டவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், வாழ்க்கை ஃபுல்லாக வீணடிச்சு ஒரு 200 பேர் வீணாக தான் போயிட்டாங்க, யாருமே ஜெயிக்கல. ஓஷோ அந்த சித்தாந்தம் வந்து அப்படிப்பட்ட சித்தாந்தம். ஏன்னா வந்து அவரும் அவ்வளோ லக்ஸுரியாக இருந்தார், அதை சரியாக புரிஞ்சுக்காதனால நான் தியானமும் அன்பும்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய ஒரு 100 குரூப் இருக்கு ஓஷோ பற்றி. அவன்லாம் அன்னைக்கு சமயக்காரனாக இருந்தால் இன்னைக்கும் சமயக்காரனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து ஒரு வேலை பார்த்தேன், இன்னைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் அந்த தியானமும் அன்புங்கிற குரூப் இங்கே ஆரம்பிக்கிறேன், ஒரு 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 ஃபேஸ்புக் குரூப்பு. அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், முதல்ல ஆரம்பித்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் தான். அப்போ வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 நாள் நெருங்குது. உடம்பு நல்லா ஃபிட்னஸ் ஆகுது. சிவகங்கை சுற்றி சுற்றி வந்தோம். அங்கே தான் அந்த வாக்கிங் போது நிறைய ஃப்ரெண்டு வராங்க. ஒரு டிஎம்கே சேர்ந்த ஒரு நண்பர் வந்து கண்மணி வந்து எங்கள் அப்பா இவ்வளோ பாரம்பரியத்தில் இருந்தார், நாங்கள் இளைஞருக்கு அவ்வளோ வேண்டப்பட்டவனு அப்படி புலம்பிட்டு வந்தவர். ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த இடத்த வைக்கிறேன் வாங்க நாங்கள் நம்ம அப்படி ஃப்ரெண்ட் ஆகி போனார். அவர் என்ன சொன்னார் திடீர்னு, எதுக்கு டிஎம்கே பெரியார் இசத்தெல்லாம் இருக்குன்னா, அவர் இப்படியே வாழ்ந்துட்டு ஆனால் அந்த வாங்கினா என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சுன்னா பக்கத்தில் பட்டமங்கலம் விட்டு உலகத்துல இன்னைக்கு இவ்வளோ யூடியூப்ல பேசுகிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் வந்து சிவில் புரிசுங்க தினக்கதையில் ஒரு இணைப்பாக வரும், எல்லாருக்கும் பாசிட்டிவாக அடிச்சு விடுவார். அப்படி இப்படின்னு பயங்கர பாசிட்டிவாக பேசுவார். அதுதான் முருகர் ராஜேந்தர். அந்த பையன் இப்போ பார்த்துட்டு இருக்காப்புல, அது சரி வராது. அவருக்கு குரு வந்து குருன்னு கிடையாது, நட்புல வந்து பெருசாக சொன்னது சுப்பிரமணியன் நெற்குப்பையில் இருந்த இவங்க தான் ஜோதிடத்தில் தஞ்சாவூர் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜம்பாவன். அதுக்கப்புறம் சரஸ்வதி மகாலில் இருக்கு. தஞ்சாவூரில் பிறந்த ஜோசியம் தெரியாமல் இருந்தானா சரிப்பா, காங்கேயத்தில் பிறந்துட்டு காலைக்கு பஞ்சம், கோயம்புத்தூரில் பிறந்துட்டு பணத்துக்கு பஞ்சம், குஜராத்தில் பிறந்துட்டு ட்ரேடிங் பண்ண தெரியல, அது மாதிரி வந்து தஞ்சாவூரில் பிறந்த எல்லாருக்கும் எப்படி ஒரு அரைகுறைய ஜோதியம் தெரியும். ஏன்னா சரஸ்வதி மகள் நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் சரஸ்வதி மகள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்கூலு, அந்த அரண்மனைக்குள்ளே தான் வாழ்ந்தோம். ஏன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அரண்மனை வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். பிறந்தது தஞ்சாவூரில், கீழே அப்படி ராஜா. ஆனால் 36 வருஷங்களும் படாத சோதனைகள் படம் எடுக்கும்போது பெரிய ராஜாவாக வாழ்ந்தேன். அப்புறம் வந்துச்சு இப்போ இருக்கும்போது சார், இது ஏன் இதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா அந்த மந்திரத்தை சொல்லும்போது வரேன். அப்படி இருக்கும்போது அந்த சிவகங்கை சுற்றி சுற்றி வந்து அந்த வாக்கிங் பண்ணி ஃபிட்னஸில் பயங்கரமாக வரும்போது ஒரு நாள் நைட்டு 7 மணிக்கு என்னமோ அந்த குரு வரையில் சாயந்தரத்தில் குரு வர வரேன்னு வாங்கினேன். அதில் போய் அந்த ஓரையெல்லாம் நான் பார்ப்பேன், நான் நம்ப மாட்டேன், விளக்கேற்றுவதே நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கண்ணா நீங்கள் எனக்காக வந்து இந்த விளக்கு மட்டும் ஏற்றுங்கண்ணா, நீங்களும் 3 வருஷம் என்னை வந்த பாஸும் விட்டுட்டு போயிடுது. இடையில கண்ணன் வந்து என் பேர் எனக்கு 50,000 என் பேர் சொல்லி வாங்குவார், எனக்கு 5,000 கொடுப்பாரு. இந்த பாஸுக்கு இடையில இடைத்தரகெல்லாம் எப்படி நம்மளை ஏமாத்தான்னு சொல்லுங்கள். 5,000 எனக்கு கொடுத்து அதில் நான் 10 பசங்களை வச்சு செலவு பண்ணணும், 45,000 அவன் சொல்லிட்டு போயிடுவான். இப்படியே என் கணக்கில் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும் மாடல்னு. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது வாங்கினான்ட்டு அந்த கோயிலுக்கு போனார். இதுக்கிடையில மீன் வயல் ஃப்ரீயாக இருந்த டயத்தில் வாட்ஸ்அப்பை உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அந்த சிம்பிள் போகிறது, அந்த மெடிடேஷன் கிளாஸ் பண்ணுறது, அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பட்டமங்கலம் முதல் நாள் போய் விளக்கேற்றிட்டு வந்து அப்படி இப்படி கிளாஸ் போகிறேன் சார். அது வரலும் இந்த சமூக சேவை தான் பண்ணுது, ஃபீஸ் போடாமல் இருந்தேன்னா அது வரலும் இப்படியே தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் 2வது வாரம் என்ன வாட்ஸ்அப்புக்கு ஃபீஸா, சும்மா ஒரு 1,900 போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த தந்திர ரகசியங்களும் ஒன்று சொல்லி தரப்போன்னு வந்து குஞ்சி சார். அப்பயே 3வது வாரத்தில் எப்படி எவனோ ஒருத்தன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா 100 வீடு 500 வீடு 1000 வீடாக பெருகணும். இது மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சொன்னீங்கன்னா கோபிநாதன் 1000 10,000 லட்சம் கோடியாக பெருகணும். இதுக்கு வந்து சார் எல்லாருக்கும் இந்த குரு அப் அண்ட் டவுன் ஆகும். இப்போ என் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 12ல் 8ல் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் 36 வயசுக்கு முன்னாடி இந்த குரு சனி பயிற்சி நடக்கும்போது நான் டவுன் ஆனேன், அப் ஆகணும், பிரச்சனை அப்படிலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எது மேலே கீழே வந்தாலும் எனக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கேன், மேலே தான் போயிட்டு இருக்கேன். என்னை இந்த பூமியில் வீழாமல் தடுப்பது என்னுடைய குரு பக்தி, என்னுடைய தெய்வ பக்தி. அப்படிங்கிறது உண்மையாக பொய்ய தெரியாது. ஆனால் இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள், இந்த 12 ஜோதிர்லிங்கத்தை ஒரு வாட்டி சுற்றி வந்தாலே, ஒரு வாட்டி இந்த ஜோதிர்லிங்கத்தை சுற்றி வந்தால், நீங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது உங்கள் பேரன் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பந்தம் பிடிச்சா உங்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் போய் சேருவாங்க. அது மாதிரி அந்த சிவனுடைய ஒளியே அடிக்கும் அப்படிம்பாங்க 12 ஜோதிர்லிங்கத்தை சுற்றினா. அதான் நாங்கள் அப்படி என்ன 1 2 விளையாட்ட ஆரம்பித்தேன், 12 ஜோதில் ஒரு வாட்டி போயிட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட 1000 பேர் அழைச்சிட்டு போயிட்டு நானே 12 வாட்டி சுற்றி வந்துட்டேன். அருள் இருக்காருன்னு தெரியல. எல்லா கோயில்களையும் என்னோட கோயில்களுக்கு வந்தவர்கள் யாராச்சும் யாராவது ஒருத்தர் என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போய் தெய்வ தரிசனத்தை பண்ண வச்சிருவாங்க. இது பல ஆண்டுகளை தெரியும். அது என்னோட ராசியோட லக்கு. நான் போய் கியூவில் நிற்கணும் அப்படி இப்படிலாம் அவசியம் கிடையாது. அது நின்னா ரொம்ப ரேர். அன்னைக்கு ஏதோ பேடான அர்த்தம் போயிட்டோன்னா அப்படி. அப்படி இருக்கும்போது நேற்று காலையில் ஆடியோவில் தான் உங்களுக்கு போட்டேன். என்ன போட்டேன்? ஆடியோவில் தான் போட்டேன். சார் நான் பட்டமங்கலம் குரு இதை சரி ஆடியோவாக போட்டேன். பட்டமங்கலம் குருவில் தான் சார் எனக்கு இப்படி வந்துச்சு. நான் என்னுடைய ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் ஆலங்குடியில் எனக்கு ஒன்றும் மிராக்கலே நடக்கல சார். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே போய் கிடக்க நினச்சா இப்போ பைபாஸ் போட்டால் 5 நிமிஷத்தில் அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் என்னமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சார் நேற்று நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து நேபாளிலேருந்து வாங்கின அசசரிஸ் போட மாட்டேன். இதுக்காக நேற்று இருந்து நான் சுற்றி கித்தி பண்ணி எல்லாத்துக்கும் சரி உதாரணம் சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்படிக மாலை மேலே வந்து உலகத்திலே வந்து ரிசீவர் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லம்பு படுக்கையில் படுக்கும்போது
1000 லட்சத்தி 8ஓட விஷ்ணுவோட பெயர்களை எடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாமம் அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒழிச்சிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாமத்தை தர்மருக்கும் அர்ஜுனனுக்கும் எல்லா பஞ்சபாண்டவருக்கும் போதிக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகத்தில் ரிசீவ் ஆகி அதுலேருந்து தான் எடுத்து எழுதப்பட்டு முதலாக எவ்வளோ பெரிய புண்ணியம் இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்படிக மாலைக்கு அவ்வளோ பெரிய பவர் தெரியுமா? தான் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை உலகத்துக்கு கொடுத்த ரிசீவர். இந்த ஸ்படிகமணி மாலை உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் இழுத்து உங்கள் உடம்புல இப்போ இதை போட்டிங்கன்னா இப்போ 2 நிமிஷம் போட்டிங்கன்னா 10 நிமிஷம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி ஆகிடும். ஒரு நாள் 2 நாள் போட்டிங்கன்னா சளி பிடிச்சிடும். அவ்வளோ ஹீட்லேயும் அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஸ்படிகமணி மாலை. சரிதானுங்களா? நான் வந்து நேற்று கிளம்பும்போது மெட்ராஸ் கிளம்பி போகிறேன். திடீர்னு சரி நான் வந்து எங்கேயோ 150 கிலோமீட்டருக்கு குரு பயிற்சியாகனு பட்டமங்கலம் போயிட்டு வந்துட்டேன். தென்குடி திட்டைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆலங்குடிக்கு என்னப்பா போகிறது? அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஆலங்குடி போகலப்பா அப்படின்னு திடீர்னு ஒரு சிம்டம்ஸ் இன்ட்யூஷன் வச்சு ஆலங்குடிக்கு போவோம்ப்பா. ஏன்னா விஜய் மாதிரி லட்சம் பேர் வந்து நிற்கிறான். ஏன்னா கியூன் வந்து 15-20 கிலோமீட்டருக்கு நிற்கிது. நான் கேட்குறேன் இந்த வருஷம் 30 லட்சம் பேர் வந்தாங்க. அப்போ தாங்குமா அந்த சின்ன கிராமம்? சரி அவ்வளோ கூட்டத்தில் எங்கே போகிறது? நான் போக விட்டுட்டேன். கூட்டத்தில் விட மாட்டேன். 2 வாரம் கழிச்சேன். இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அந்த ஊர் பிரசிடண்ட் என் ஃப்ரெண்டு அந்த கோயில் மேனேஜர் சித்திரகுப்தன் மேனேஜர் அவரும் இல்லை காலைல 6 மணிக்கே போயிட்டோம். 6 மணிக்கே போயிட்டு இந்த இதில் எங்கே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே நான் எப்பொழுதும் தைரியமாக பேசுவேன். தயங்கிட்டு ஏதாச்சும் தெரிஞ்ச ஐயரும் கிடையாது, தெரிஞ்ச ஆளுங்களே நம்ம சொல்லி அவன் ஏதாச்சும் வேணாண்டா மனசு கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு வச்சனத்தில் இதை வச்சு சார் இதை பாதத்தில் வச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சார். பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் சார். அவர் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்படி பார்த்தாரு இப்பளும் உங்களுக்கு தெரியும் பிராமின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பூஜையில் வந்து சுத்தி இல்லைன்ட்டு அதை வாங்க மாட்டாங்க. பூவே தண்ணி தெளித்து தான் போடுவாங்க. அப்படி இருக்க சார் இதில் இதை வாங்கினா டக்குன்னு வந்து குரு கழுத்தில் போட்டான் சார். உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்குன்னு இந்த இந்த ருத்ராஜ்யத்தில் முதலாக இந்த ஸ்படிகத்தில் வந்து குரு இது இன்னைக்கு ஹீரோ விஜய்க்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சுக்கரயோகம் அடித்து எல்லா பேரும் விஜய்க்கு போய் நிற்கிற எவ்வளோ கிரேஸோ இந்த குரு பயிற்சியில் ஹீரோ யாருன்னா ஆலங்குடி குரு தான். ஆலங்குடி குரு தான் ஹீரோ. அவருடைய கழுத்தில் ஒரு 15 நிமிஷம் நிற்க வச்சு எனக்கு எல்லா பூஜையும் பண்ணி அதை திருப்பி என்கிட்ட கொடுத்து நான் வந்து கழுத்தில் போடுறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய அருக்கடாச்சம் குரு கடாச்சம் கிடைக்கணும் சார். இதெல்லாம் நீங்கள் நம்புங்க. நம்ம மெராக்கல்ஸ் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ தான் முடிவு பண்ணேன் இந்த ருத்ராட்சத்தை கண்டிப்பாக சுத்தி பண்ணுறதுங்க 11 வகையான சுத்திகள். நான் சொன்ன சுத்திகள் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கேன் சார். அந்த இந்த கங்கை நீர் வந்து அந்த திருவேணி சங்கமத்து நீர் எல்லாம் அந்த கிரக சூழ்நிலையில தான் அதை அந்த அந்த நாளும் கோளும் சேர்ந்துருக்கும் போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் நடக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் சுக்கர உதயமாகும் போது சூரிய உதயமாக இந்த முக்கோட்டு கிரகங்களுக்கு இது பண்ணும்போது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இந்த மந்திரத்தை கொடுத்தா அந்த மந்திரம் எல்லா நேரத்திலும் நல்ல சரி. நீங்கள்லாம் மந்திரத்தில் புலிகள். நம்ம சார் இருக்கார், சிவசுப்ரமணியம் சார் இருக்காரு, எவ்வளோ பூஜைகள் பண்ணவர் இருக்காரு. இந்த நம்ம தம்பி தயாநிதி வந்து மலேசியாவில் அதே பிச்சை குருக்கள்கிட்ட தான் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கெத்தாக தெரிவாங்க. மந்திரம் அவ்வளோ பெருசு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது உலகத்தில் மிகப்பெரிய ஜெயிச்ச மந்திர சாஸ்திரங்கள் சந்திர சாஸ்திரங்களில் பீஷ்மரை மிஞ்சினவர் யார் கிடையாது, விதுரனை மிஞ்சினவர் கிடையாது. அங்கே இருக்கிற 1008 இதோ அவங்க பக்திமான்கள் சிறந்தது கிடையாது. ஆனால் அர்ஜுனன் வந்து வில்வித்தையில் சிறந்தவன், லீலையில் சிறந்தவன், பெண்களோட சுற்றி இருக்கான். பாசுபதாசரத்தை பெறுவதற்காக அவன் 12 ஆண்டு காலம் பாசுபதாசரத்தை பெறுவதற்காக அவன் 12 ஆண்டு காலம் தவம் இருந்து அந்த பாசுபதாசரத்தை பெற்றான். சிவனிட கொண்டு வந்து அவன் உச்சரித்த மந்திரம் வந்து உங்களை போன்றோ மற்றவர்களை போன்றோ கிட்டத்தட்ட 4 பக்கமோ 2 பக்கமோ 4 பக்கமோ கிடையாது. நான் எந்த மந்திரத்தையும் குறை சொல்லலை. எல்லாம் 5 பக்கம் 20 பக்கம் 40. நான் வந்து பணவளக்கலையில் கூட சொல்லுவேன் சார். திருக்குறள் உங்களுக்கு நாலடியா தெரியும், திருமந்திரம் தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு பாட்டு கேளுன்னா பண்ணால் 41 பேருக்கு ஒரு திருக்குறள் தெரியும். தெரியுமா தெரியாது? அது காரணம் வந்து அது அதோட எளிமை, அதோட வலிமை. சொல்ல போறீங்களா இல்லையா? 4 வரையில் சொல்ல வந்த சொல்லிட்டார். அது மாதிரி இந்த இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், இல்லை எங்கேயோ அறிந்திருக்கலாம். ஒன்றும் உலக சீக்கிரம் கிடையாது. ஆனால் இதை யார் கொடுக்கின்றார்? உலகத்தின் பிரம்மகுருவான 12 ஜோதிர்லிங்கத்தையும் 12 தடவை சுற்றி வந்த மகா குரு உங்களுக்கு கொடுக்கின்றேன். எந்த நேரத்தில் கொடுக்கின்றேன்? அந்த கடகத்தில் குரு உச்சமாயிருக்கின்றார், சந்திரன் ஆட்சியாயிருக்கின்றார். குருச்சந்திர யோகம் 100 கஜகச்சர யோகத்துக்கு பலமான அற்புதமான யோகத்தில் அதோடு வந்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு வந்து தேவர் குருவாண்ட அசுரகுரும் தேவர்குரும் ஒன்று இருக்கும்போது நீங்கள் குபேரனாக, நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கேன், குரு பலமாக இருந்து குரு சனி பலமாக இருந்தால் நீங்கள் இந்த பிறவியில் கடைசி பிறவி என்லைட்மெண்ட் அடைந்தவர்கள். சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் நீங்கள் கிருஷ்ணர் போன்று குபேரன் போன்று மகா கோடீஸ்வரர்களாக வேண்டும். இது 2 தானே உங்களுடைய ஆசை, இது 2 தானே உங்களுடைய எண்ணங்கள், இது 2 தானே நீங்கள் அடைய வேண்டிய அற்புதமான சூழ்நிலைகள். ஆகவே நண்பர்களே, நான் வந்து மிக பிரம்மாண்டமான மந்திரத்தை மிக பிரம்மாண்டமான விஷயம் சொல்ல, நீங்கள் ஏற்கனவே கணபதி மந்திரம் நான் பூஜை புனஸ்காரத்தில் கண்ணப்ப நாயனார் மாதிரி தான். அதனால் ஒரு வரி மந்திரத்தை 1 லட்சம் வாட்டி ஜெபிச்சு அடுத்து என்னென்ன பொசிஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல் பொசிஷன் இப்போ நான் கொடுக்குற மந்திரத்தோட நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதயம் ஆயிடுச்சான்னு பாருங்கள் சார்.
இந்த இன்றைய இன்றைய மந்திரம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இன்றைய மந்திரம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இந்த மந்திரத்தை சூரிய நமஸ்காரத்தோடு, சார் யாரும் அதை ஜெமிக்க மாட்டாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களா, அந்த சூரிய நமஸ்காரத்தோடு சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிச்சுன்னா 1,00,00,000 மடங்கு பலன். அடுத்து நான் குரு மந்திரம் அடுத்த 2-3 வாரத்தில் கொடுக்க போகிறேன். அதை வந்து ஒத்த காலில் விருச்சகாசனத்தில் நின்று எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியுமோ காலையில் விருச்சகாசனத்தில் நின்று பண்ணி பாருங்கள். அது 1,00,00,000 மடங்கு. அது சுக்கிர மந்திரம். அதாவது இந்த பூசா தோப்புக்கரணம் இன்னும் அந்த நாடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடிகள் அந்த காலை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இது கொடுக்கக்கூடிய டைம் முக்கியம், கொடுக்கக்கூடிய பொசிஷன் முக்கியம், கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க யார் அந்த தீட்சையை கொடுக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஆகிய நண்பர்களே, இந்த அற்புதமான ஒரு வரி மந்திர தீட்சையை கொடுக்குறேன். இந்த கூகுளில் வந்து ஆதித்ய கிருதம் படித்தா என்ன மாதிரி பலனோ அது மாதிரி பலன் இந்த மந்திரத்தை பற்றி அவ்வளோ அற்புதமாக எடுத்து போட்டிருக்காங்க. சார் ஞானமடையலாம், என்லைட் அடையலாம், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன். 15 வரி மந்திரத்தை நமோ நாராயணன் இந்த உலகத்துக்கு போதிக்கல. கிளைமேக்ஸில் இந்த கிளாஸ்லாம் வஜ்ரதேக பயிற்சியெல்லாம் முடிக்கும்போது அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா பாசுபதாசரத்தை பெறும்போது அவன் உச்சரித்த மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணுகின்றேன். ஆகவே நீங்கள் அர்ஜுனன் பாசுபதாசரத்தை நீ ஆச்சரியப்பட்டு இந்த மந்திரமா இந்த மந்திரமா, அந்த மந்திரத்தை லட்சம் கோடி மடங்கு ஒரே பொசிஷனில் எது செஞ்சாலும் சிறப்பாக செய்வான் அர்ஜுனன். ஒத்த காலில் என்ன ஜபிச்சதுனால சிவன் வந்து அந்த பாசுபதாசரத்தை கொடுத்தான். அது எங்கே பயன்படுத்தினாங்கிறது அப்புறம் பேசுவோம் நண்பர்களே. நல்லா கவனிங்க, நான் சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம் இது வந்து கோடி மடங்கு நான் கொடுக்குற நேரம், நான் கொடுக்கின்ற காலம், யார் கொடுக்கின்றார், இன்னையிலிருந்து நீங்கள் உச்சரிக்கக்கூடிய இன்றைய மாதிரி ஒரு கிரக நிலை அமைகிறதுக்கு யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. மற்ற கிரகங்களாக சொல்லி மற்ற ராசிகளாம் கொஞ்சம் இல்லை, கன்னி லக்னம் சொன்ன மாதிரி மகரத்தை பார்க்குறேன், அதோட சேர்ந்து கூட்டுக்கிளைகளாக எல்லாரையும் பார்க்குறேன். எல்லாருக்கும் குரு பார்வைகள் எந்தெந்த அடுத்த 12 ராசிகளுக்கு 12 விதமாக பார்க்குது. எல்லோருக்குமே நன்றாக இருக்கும், எல்லோருக்குமே பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லோருமே வெற்றி மீட்டு வெற்றி, எல்லாருமே 1000 கோடி 2000 கோடி சந்திக்க போகின்ற நண்பர்கள். இந்த ருத்ராட்சத்தை கையில், இந்த ஸ்படிக மாலை கையில் வந்ததுக்கு அப்புறம் நான் சுத்தி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை எப்படிலாம் சுத்தி பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த மந்திரம் வந்து நன்றாக புரிந்து வரும். இந்த சிம்பிள் மந்திரம் தான் உங்களை அம்பிளாக கோடீஸ்வரனாக மிகப்பெரும் கோடீஸ்வரனாகன்றது. ஆதித்ய கிருதம் படிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பலனோ அது கூட 1,00,00,000 மடங்கு பலன் இது இருக்குன்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன். அது மாதிரி 1008 மந்திரம் 1008 சதஸ்காரம் நம்ம சொல்லுவேன். அதை எல்லாத்த விட சூரியனை ஏனென்று கேட்டென்றால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் குருவை தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் சூரியனை இந்த அற்புதமான சூழ்நிலைகள் சூரிய மந்திரத்தை அற்புதமாக சொல்கிறேன். இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு வந்து குரு மந்திரத்தை சொல்கிறேன். இந்த 2-3 நாள் என்ன செய்யணும் அப்படிங்கன்னா, காலையில் சின்ன சின்ன பேச்சுகள் வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாருக்கும் தெரியும். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உதவிகள் உங்கள் தேடி வரும், தந்தை மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் வரும். இந்த உலகத்தில் ஆள்வதற்கும் பெருசாக ஜெயிப்பதற்கு உங்களை வீழ்த்துவதற்கு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த சூரிய மந்திரத்தை உச்சரித்து சூரிய கலை ஓடும்போது சூரியகலை சந்திரகலை தான் பெருசு. குருகலைன்னு யாரும் சொல்லலை, சுக்கரகலைன்னு சொல்லலை, அதெல்லாம் அடுத்து வரப்போகுது. அதனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நடைபோடும் போது கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆண்டாகும். மந்திரம் எளிமை, அதை எடுத்து போகிறோம். அதை எடுத்து அதோட பலன் என்னங்கிறது கூகுளில் இருக்க எடுத்து போகிறேன் நண்பர்கள். இது எனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் கொடுத்து இதை நான் உச்சரித்து எவ்வளோ வெற்றிகள் அடைந்திருக்கின்றேன். எவ்வளோ பிரம்மாண்டமான சூழ்நிலை இருந்து என்ன ஒரு காரியங்கள் பண்ண போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு போருங்கள். இன்னைக்கு சார் நம்பியவனுக்கு நாராயணன் இதை வந்து டெடிக்கேஷனோட இதை ஏன் முன்னாடி அனுபவத்தெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை என் சொந்த அனுபவத்தெல்லாம் சொல்கிறதே கிடையாது, என் சொந்த சீக்கிரட்ஸும் சொல்கிறதே கிடையாது. குருமூலம் ரசிமூலம் அணுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தும் இந்த 108 நாளில் குரு பூஜை பண்ணி இந்த அற்புதமான சூழ்நிலையில் நான் மிகப்பெரிய குரு பூஜைலாம் சொல்லலை, நீங்களே குரு பூஜை பண்ணிட்டு வந்தீங்க. இந்த சூரிய உதய வேலையில் இந்த அற்புதமான வேலையில் சூரிய உதயத்தை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது வெறுசா சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இந்த சரக்கலையை உணர்ந்து குவிக்க வேண்டும். அற்புதக்குரிய சார் இந்த குரூப்பில் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் சார், நாளும் கோலும் நல்லா இருக்கும்போது இந்த 1 வருஷம் நம்ம உழைக்கலைனாக்கா இந்த 1 வருஷம் நான் சொல்கிறத உழைச்சிங்கன்னா அடுத்த 12 வருஷத்துக்கு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடலாம். என் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் 1,00,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது உங்கள் 42 பேருக்கு தான். இந்த குரூப்லேயே 60 பேருக்கு, உங்கள் 42 பேருக்கு தான். பாதி பேருக்கு ஃபாரின்ல இருக்கு, டைம் கிடைக்கல. உங்கள் 42 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க 41 பேருக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு. உங்க 41 வந்து பேரின்பம் கிடைச்சிருக்கு. ஆகிய உங்க பிரச்சனை எல்லாம் சூரியனை கண்ட பனிப்போல் தெரித்து ஓடும். வெற்றி மேல் வெற்றியை குவிப்பீர்கள், ஐஸ்வர்யத்தை குவிப்பீர்கள். அர்ஜுனன் மாதிரி பீஷ்மர் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை குவிப்பீர்கள். அடுத்த 6 நாட்களுக்கு வந்து அடுத்த 6 மாசத்துக்கு வந்து நீங்க ஜெயிப்பதுக்கு இந்த ஒரு வருட காலம், அடுத்த 12 ஆண்டு காலம் நீங்கள் ஜெயிப்பதற்கு இதை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள், இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். சூரிய உதயம் கரெக்டா சூரியன் உதயம் ஆகணும். அந்த பளிச்சுன்னு உங்க ஊர்ல எப்ப வச்சாலும் சரி, அந்த அப்படியே மேல சூரியன் எழும்போது எல்லாமே ஒரு வரி தான் சார். ஒரு வரி மந்திரம் தான் உலகத்தில் பிரம்மாண்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அற்பத்தையும் கொடுக்குது. திருப்பி 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 கன்சிஸ்டன்ட் 12 ஆண்டு காலம் தொடர்ந்து சிவனே வந்து அந்த பாசுபதாசரத்தை கொடுத்தான். அந்த பாசுபதாசரத்தை எங்க அவன் பயன்படுத்தான்? மகாபாரதம் தெரிந்தவர்கள் பேசலாம், மணி ஆயிடுச்சு, உபதேசம் கொடுத்துட்டேன். இந்த பாசுபதாசரத்தை எங்கு பயன்படுத்தினார் தெரியுமா? யாராச்சும் ஒரு மகாபாரதம் படிச்சவன் சொல்லுங்க, செய்வேன், நானே சொல்லிடுறேன். யாராச்சும் சொல்லுங்க, பாசுபதாசரத்தை எங்கு பயன்படுத்தினான்?
அர்ஜுனன் மகாபாரத போர்ல மகாபாரதம் பார்த்துருவீங்க எங்க பயன்படுத்தின யாராச்சும் பேச மகாபாரதம் பார்த்தாங்க. பட்டு சுரேஷ் சார், மோகன் சார், எங்க பயன்படுத்தினார் சுகுமார் சார் சொல்ல முடியுமா? நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். எங்க சொல்லியிருக்கேன், எங்க பயன்படுத்திருக்கான் சொல்லுங்க, எங்க பயன்படுத்தினா? யாராச்சும் பேசுங்க சார். அஸ்வத்தாமன் அழிக்கிறதுக்கு. அஸ்வத்தமன் அழிக்கிறதுக்கா? அஸ்வத்தாமன் அழிப்பதற்காக அதை பயன்படுத்தல. அஸ்வத்தாமன் எங்க சார் அழிஞ்சான்? அஸ்வத்தமன் தான் மரணமில்லா பெருவாள் எழுதுறேன். அஸ்வத்தமனை வீழ்த்தவே முடியல. எவன் தான் வந்து அது வந்து பிரம்மாஸ்திரம். அது பிரம்மாஸ்திரம். நீங்க சொல்றது ரைட் தான். கடைசியா வந்து பாசுபதாசுரம் சிவனுகிட்டேருந்து பெற்ற பாசுபதாசுரத்தை அவனை வீழ்த்துவதற்கு ஜெயத்ரதனை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தினான். 12 ஆண்டு ஜெயத்ரதன் யாரு? அவனுடைய மகன் அபிமன்யு சக்கராயுகத்தில் போயிட்டான். வெளியில வர்றது எப்படின்னு தெரியல. அவன் உள்ள போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பயங்கர பவர்ஃபுல்லான இங்க வந்து கிருஷ்ணன் வந்து டைவெர்ட் பண்ணி, கிருஷ்ணனுக்கு தெரியும் டைவெர்ட் பண்ணி அவனை வந்து வேற அங்க ஒரு போருக்கு அமைச்சிடுறாங்க. அங்க விதர நாட்டுக்கு எதிர்த்து வராங்கன்னா அங்க போயிடுறாரு. அப்போ வந்து சக்கர யுகத்துக்குள்ள அர்ஜுனன் இல்லாமல் போகக்கூடாது, உனக்கு உள்றா போதான் தெரியும், வெளியில் போகாமல் போகும்போது அப்போ உள்ற போகிறாங்க. பஞ்சபாண்டர்கள் பீமன்லேருந்து எல்லாரும் வெளில நிற்கிறாங்க. அப்போ 1000 யானை பழத்தோடு ஒரு நாள் வந்து சூரிய அஸ்தமனம் பவர் பெறுவான்னு சொல்லும்போது அவர்களை உள்விடாமல் அர்ஜுனனுடைய அபிமன்யோட மரணத்துக்காக தான் ஜெயத்ரதன். யாருன்னு கேட்டீங்கன்னா கௌசலையோட துரியோதனுடைய தங்கச்சியோடைய கணவன் ஜெயத்ரதன் வந்து அது மகாபாரதத்தில் தெரியும். அது பண்ணும்போது அப்போ ஆஹா உன்னை இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள் உன்னை கொள்கின்றேன் அப்படின்னு என் பையனே கொண்டேன்னு சபதம் எடுத்துட்டு சூரிய அஸ்தமனம் ஆகும்போது கர்ணன் வந்து ஒரு சூரியனை கொஞ்ச நாள் மறப்பாரு. மகாபாரதம் பக்கம் இதெல்லாம் கிட்டு மகாபாரதத்தில் கொஞ்ச நாள் மறந்தா சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னு, சூரிய உதயம் ஆடலாம் சூரிய அஸ்தமனம் வரலாம் அந்த சபதத்தை நிற்கும் வெளில வர மாட்டேன் அப்படின்னு போய் எங்கேயாவது மறைஞ்சுக்குவான். அப்போ வந்து சூரியனை மறப்பார் கிருஷ்ணர். அப்போ வந்து ஜெயத்ரதன் வெளியில் வருவார். ஜெயத்ரதன் ஒரு வரம் வாங்கியிருப்பான். அவனுடைய தலை யார் வீழ்த்துகின்றார்களோ அது மண்டை சிதறி செத்து விடுவார்கள்னு ஒரு சமம் வாங்கியிருப்பான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் பாசுபதாசத்தை யூஸ் பண்ண மகாபாரதம் படிச்சு டக்குன்னு அம்பை விடுவார். அந்த அம்பு என்ன பண்ணும், தலையை அழக்கா தூக்கிட்டு போய் என்ன பண்ணும், அவங்க அப்பன் யார் வரம் கொடுத்தானோ அவங்க அப்பன் கையில் போய் தலை உட்காரும். அவன் தலை வெடிச்சு செத்து போடுவான். அவன் தலைக்கு யார் இந்த பூமியில் அவன் தலைக்கு அவங்க வெடிச்சு போடுவான். அவன் வரம் கொடுத்தவன் தலையில கரை வைக்கிறங்கிற மாதிரி ஜெயத்ரதன். சார் இது ஞாபகம் இருக்கா மகாபாரதத்தில் பட்டு சுரேஷ் சார்? ஜெயத்ரதன் அடிக்கிறது ஞாபகம் இருக்கு சார். அந்த தலை அழகா போகும். அந்த தலை கீழே விழுந்துச்சுன்னா அவன் தலை வெடிச்சு போடும். அவங்க அப்பங்க வெளியே போகும், அவன் கீழே போடும், தலை வெடிச்சு போயிடும். புரியுதா? புரியுது சார். இது வந்து ஜெயத்ரதனை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தின அந்த அவ்வளோ பவர்ஃபுல்லான. எப்படி அம்பு விடும் போது தலை வீழ்ந்தா அங்கே அர்ஜுனனே செத்து போயிருப்பான். அந்த தலை வீழ்த்தி அவங்க அப்பா கையில் போய் விழுந்தோன்னா அவங்க அது மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த காலத்தில் பவர்ஃபுல்லானது. காலமும் சூழ்நிலைகளும் மாறும்போது நாம் மந்திரத்தை மறந்தோம். நவீன யுகத்தில் நம்ம வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லி விட்டுட்டோம். ஆகவே நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் நான் வந்து கட்டளை வாக்கியம் திருவள்ளுவர் நம்ம வந்து இதில் வந்து கூட நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்டைலில் தான் ஒரே வரியில் உங்களுடைய கட்டளை வாக்கியம் சொன்னேன். பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி அப்படிங்கிற அற்புதம் சொல்லியிருக்கேன் சார். முதல் விஷயம் மந்திர தீட்சை. 2வது விஷயம் அதை எப்படி உருட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சூரிய மந்திரம் 108 வாட்டி, சூரிய மந்திரம் 108 வாட்டி, குரு மந்திரம் 100 வாட்டியோ, சூக்கர மந்திரம் 100 வாட்டி. இது இன்னும் பயங்கரமாக வேலை செய்யணும் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக விருச்சிக சஹஸ்ரம் வச்சிருங்க சார். குரு பேச்சாகி 15 நாளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய எஃபெக்டை போட்டு தூக்கிட்டேன். இனிமே தான் குரு பலமாகும். எப்பொழுதுமே குரு நன்றாக புரிந்து கொள்ளுங்க. முதல் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிசாரமாகி சிம்மத்துக்கு போய் அப்படி ரிவர்ஸ் ஆகிறான் பாருங்களேன் சார். இந்த நான் யோக பலன்னு சொல்லியிருக்கேன் பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களை கையில் பிடிக்க முடியாது. நடக்குதா இல்லையான்னு நான் சொல்கிற சரணாகதியோடு செய்யுங்க. அந்த லக்னமும் வேலை செய்யும். கன்னி லக்னம், மகர லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம், கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா அதை நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. மற்றவர்களுக்கும் எந்த குறையும் இல்லை, கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். இப்போ நான் வந்து இந்த ருத்ராஜத்தை, இந்த ஸ்படிகத்தை சுத்தி பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா பசுஞ்சாணத்தில் போனேன், அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவியத்தில் போகணும், நெய்யில் போகணும், இது மாதிரி சொன்னது வந்து ஆனரியாக எப்பொழுதும் இது பண்ணுறது. இன்ஸ்பெஷலாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவு பண்ணி நாம் வந்து திரிவேணி சங்கமத்தில் போகும்போது நேற்று எங்கள் வீட்டில் பார்த்து இதை சுத்தி பண்ணணும். நம்மளுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் எல்லா புனித நதிகள்லேருந்து, நர்மதாலேருந்து, கோதாவரியிலேருந்து எல்லா புனித நதிகளும் தீர்த்தம் எப்பொழுதும் ஒரு கேன் கொண்டாந்து வச்சுருவோம். அது வந்து எந்த நாளில் குரு உச்சத்திலேருந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த மகா கும்பமேளால எடுத்துட்டு வந்த தீர்த்தம் நம்மள்ட்ட இருக்கு. அந்த தீர்த்தத்திலையும் போய் சுத்தி பண்ணி இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, உங்களை ஜெயிக்க வைக்கணும். இப்போ சென்னை வந்துட்டேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் கும்பகோணம் மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில். ஆனால் சிரமம் தான், எனக்கு திருப்பி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி போகணும். அந்த சுத்தியை நானே பண்ணி எப்படியாச்சும் அதில் ஒரு விக்னேஷ் கோயில் ஃபுல் சரணாகதி அடைஞ்சு நீங்கள் எத்தனை லட்சம் ஆனாலும் எனக்கு நீங்கள் தான் பண்ணணும். அவர் தங்கத்தில் வச்சிருக்காரு. ருத்ராட்சத்துக்கு அடுத்து இந்த மெட்ராஸ் வீட்டு டிரைவர் வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாரு.
அதனால நீங்க ஏற்கனவே இது ஸ்படிகம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பூணூல் கட்டணுங்க. இது கட்டி தான் எல்லாம் பண்ணணும். அடுத்தடுத்து நான் சுத்தி பண்ணி கொடுத்துட்றேன். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்குறவங்களுக்கு சார் வந்து ₹1 ₹2 கூட போகுதுன்னு கணக்கு பண்ணிட்டு உட்காந்துட்டு இந்த பலனை அனுபவிச்சிடாதீங்க. இந்த மாதிரி வேலையை நான் பண்ணதே கிடையாது. ஒரு சின்ன பெமிழகத்தை கூட நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. வியாபாரமே நாங்கள் பண்றது கிடையாது. ரொம்ப நெருக்கமாகி ரொம்ப வேணும்னு கேட்டவங்களுக்கு தான் சில விஷயங்கள் பண்றோம். அது மாதிரி உங்க மேல அன்பை வச்சு சொல்றேன். சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி வாழ்க்கையில கோட்டை விட்டுறாதீங்க. சரிதானுங்களா? அதனால வந்து எல்லோரும் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு எங்களுக்கு ஸ்படிகம் இன்னைக்கு நாளைக்கு வந்துடும். ஒரிஜினல் நேபாளில இருந்து வர ஸ்படிகம் இது எப்படி வந்துச்சோ அவ்வளோ. இது வந்து விலை கூட, ரொம்ப விலை கூட, ரொம்ப காஸ்ட்லி, இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம கிரீஜ் டெரரிஸ்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும். அப்பயே வந்து பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்கினது. நான் எனக்கு ஸ்பெஷலாக என்னோட கிஃப்ட் பண்ணது ஒரு ரிஷிகேஷில் ஒரு ஞானி இதுலேருந்து வந்ததுன்னு பாலசாமியில் கொடுத்த அற்புதமான காசி விஸ்வநாதர் 108 நாள் பூஜை பண்ணி எனக்கு கொடுத்து இதோட வயிறு அதை விட நான் போடலை. இப்போதான் கையில் எடுத்திருக்கேன். அது இன்னைக்கு குருவோட கழுத்தில் போய் விழுந்துருக்கு. அப்போ இந்த ருத்ராட்சத்துக்குன்னு ஒரு வேலை, இந்த ஸ்படிகத்துக்குன்னு ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? பீஷ்மர் படுத்துகிற ஸ்படிகம், அர்ஜுனன் பயன்படுத்துகிற ஸ்படிகம், அதுவும் கிருஷ்ணன் பயன்படுத்துகிற ஸ்படிகத்துக்குலாம் எவ்வளோ வேல்யூ, அதெல்லாம் அங்கங்கே இருக்குது. கோவினூர் வைரத்துக்கு எவ்வளோ வேல்யூ, அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி போகும்போது தான் அதோட விலையேற்றத்துக்குங்கிறது அதோட பயன்பாடு. இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து நான் பாதத்தில் தான் கொண்டு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் கழுத்தில் வச்சா ஆண்டவன் அந்த கழுத்தில் குரு பகவானோட கழுத்தில் போட்ட மாதிரி உங்களுடைய இதயத்தையும் எல்லா 30 பேருடையும் குரு பகவானுடைய பாதத்தை வச்சு குருவோடைய ஆசீர்வாதத்தை, ஆலங்குடி குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கி நீங்களே வந்த மாதிரி தென்குடி திட்டியோட ஆசீர்வாதம், சந்திரகாந்த கல் உலகத்திலேயே அங்கே தான் இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய மேஜிக். எல்லா சிவன்களையும் ட்ராப்பாக சொட்டு வந்துட்டு அங்கே மட்டும் ஈரப்பதத்தை வாங்கி இழுத்து அதுக்கு மேலே செயற்கையாக ட்ராப் வந்துட்டு அது எங்கே இருக்குது? தென்குடி திட்டையில் மட்டும்தான் இருக்குது. இதோட மேஜிக் புரியுதா? சிவலிங்கத்தை அந்த காலத்தில் எப்படி இப்படிலாம் கட்டியிருக்கான்னு சார். அதெல்லாம் மூட நம்பிக்கை நம்ம விட்டுட்டோம். நானும் விட்டுட்டேன். நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் போகும்போது லிங்கம் அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு. அவன் வந்து கஜினி முகத்தை அடிச்சு கொண்டான். 2 பக்கமும் வந்து அந்த லிங்கத்தை வந்து காந்தத்தை வச்சு கொண்டா அதை நகட்டுறான்னா காந்தம் கீழே வந்துருச்சு. அது மாதிரி மேஜிக். அவன் என்ன பண்ணான்? அதெல்லாம் கொண்டு போய் அடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணான்? படிக்கட்டுக்கலாம் வீடு கட்டதான் கொண்டு போய் விட்டான். ஆப்கானிஸ்தான் இன்னவரும் எந்திரிக்கல. ஆப்கானிஸ்தான் உருப்பிட்டா சிவன் சத்து கொலநாசம் மாதிரி அந்த நாடு என்ன வரும் உருப்படவே இல்லை. அது மாதிரி பல மேஜிக்கில் நம்ம ஆளுங்க பண்ணியிருக்கானுங்க சார். அதில் தென்குடி திட்டையில் சார் எல்லா சிவன் கோயிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ராப்பாக சொட்டு விடுவோம். காசி விஸ்வநாதருக்கே மேலே வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இது இருக்காது. என்னன்னா இயற்கையிலே ஈரப்பதத்தை இருந்து சந்திரகாந்த கால மேலே ஒரு சொட்டு விழுந்துகிட்டே இருக்கும். இது மேஜிக் இல்லையா? சொல்லுங்க சிவசுப்ரமணியம் சார். அது எங்கே இருக்குது? தென்குடி திட்டம் இருக்குது. அங்கே தான் குரு தனிப்பான். அப்போ குரு அதை தானே பேசணும். அதுக்கப்புறம் குருவுக்கு என்ன அரசமரம், அரசமரம் அந்த மரத்தடியிலேயே குரு பகவான் ஆரமான அரச மரத்தடியில் எந்திரிச்சிருக்க பிள்ளையார், வன்னி மரத்தில் இருந்த பிள்ளையார் தான் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வட்டமங்கலத்தில் அது அப்படி இருந்திருக்காரு. அதனால நம்ம வந்து உடனே அங்கே போகணும்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணி அங்கங்கெல்லாம் பூஜை பண்ணி உங்களுக்கு சுக்கிரனையும் உதவி பண்ணால் சூரியனையும் பலம் பண்ணால் சூரியனார் கோயில் இந்த மாதிரி 5 கோயிலில் வச்சு எடுத்து கொடுக்கறதான் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் எதை கொடுத்தாலும் வேர்ல்டே பெஸ்ட்டாக கொடுக்குறாலும் நான் உங்களுக்கு தெரியும் எதை கொடுத்தாலும் செய்வேன், பெஸ்ட்டாக செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அதனால தந்திரா மட்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தந்திரா மட்டும் இருக்கிறதுலே ராஜமாக கொடுத்துருக்கேன். இப்போ பக்தி மார்க்கத்தில் இறங்கி இந்த வஜ்ரோத்தியம் அடுத்த குரூப் எடுப்பேனான்னு தெரியாது. அடுத்த குரூப் எடுத்தாலும் கண்டிப்பாக 4,40,000 போடும். அதை அந்த எஃபர்ட்டை போட்டு 24 மணி உங்கள் குரூப்லேயே உட்காந்து அதோட மட்டும் இல்லை பர்சனல் குரூப் என்னால் முடியவே முடியல. எலைட்னாச்சும் ஒரு வார கிளாஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசணும்னு சொல்லி ஒத்தப்போதம் போட்டிருக்கோம். தொட்டதுக்கும் இன்பாக்ஸ் வந்து சலிச்சு போகுது. என்னால் முடியவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து நான் 60-80 எலைட்டாக பார்ப்பேனா, மாசுந்திரா பார்ப்பேனா, புது குரூப்பை பார்த்தேன்னா அடுத்தடுத்த குரூப்பை பார்க்கலாம். வஜ்ர தேர்தல் என்னமோ இறங்கிட்டோம். அதை சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக மிக அற்புதமாக செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை நண்பர்களே. ஆகவே இவ்வளோ விஷயத்தை செய்து அதை வந்து நான் அஷ்டலட்சுமி மந்திரத்தை ஏற்றி குபேர மந்திரத்தை ஏற்றி நான் 1008 வாட்டி அஷ்டலட்சுமி மந்திரத்தை பண்ணி வந்தேன். சரிதானுங்களா? அதெல்லாம் வந்து அந்த தாமரைகள்லேயே பண்ணும். அவ்வளோ பெரிய அற்புதங்கள்லேயே பண்ணும். அவ்வளோ பெரிய ஆனந்தத்திலே பண்ணும். அதுக்கெல்லாம் கதை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்கள். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் என்னுடைய ஆசை. இன்னும் 2-3 நாளில் ஸ்படிகம் 2 நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் முன்னாடி அது 30 தான் வருது. அந்த 30 பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுத்தியை பண்ணி அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை பண்ணி கொடுக்கின்றேன். இது ஒன்று நண்பர்களே. இன்றைய விஷயத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. நேரில் சொல்கிறேன். குரு பூஜை பண்ணிட்டீங்க. உங்கள் ஆசைக்கு நான் கேட்டோன்னே அனுபவம் சொல்கிறேன். எல்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலும் எல்லார்ட்டையும் அனுபவம் கேட்குறேன். அந்த குரு பூஜை பண்ணதுக்கப்புறம் பிளாச்சோலையை முதல் வேலையாக ஒரு குருக்கு தான் வந்து அப்போனா மாதா தந்தைக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு உங்கள் வீட்டில் தாய் தந்தையர்கள் இருந்தார்களோ அவருக்கு அந்த பலாச்சலை ஊட்டி அவங்கள்ட்ட ஒரு மஞ்சள் ஆச்சரை வாங்கி விடுங்கள். அப்படி இல்லைன்னா மூத்தவர்கள் யாருக்காச்சும் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வம்சம் முக்கியம். அந்த மாம்பழத்தால் தான் வந்து நம்ம குடும்பம் பிரியாமல் சொத்து பத்து பிரச்சனை இல்லாமல் வம்சமாக காலங்காலமாக நம்மளுடைய வாழையடி வாழணும். சூரியன் இந்திரன் சந்திரன் இருக்கிறவர்களும் சூரிய சந்திரன் இருக்கிறவர்களும் உங்கள் குடும்பம் விளையணும் அப்படின்னாக்கா அது வந்து உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும். அவங்க தான் எதிர்காலம். அவங்களுக்கு மாம்பழத்தை மாக்கணி கொடுத்துருங்க. காரணத்தோடு சொல்லுவாங்க. காரைக்காலில்
மாங்கனி அவ்வளோ பெரிய எஃபெக்ட். அப்புறம் என்ன சொன்னேன் சார், உங்கள் ஏழு ஏழு தலைமுறைகள் நல்லா இருந்தால் தான் உங்கள் கர்மா சார். என்னை பொறுத்தவரையிலும் சார், நான் வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அன்ஃபிட் 30 வயசுலேயே. இந்த உலகத்தில் வாழ்வது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 16 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்தாலும் அன்ஃபிட், உண்மையிலே அன்ஃபிட். நான் ஃபிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 36 வயசில் இதுக்கு போய் தான் சிவகங்கைக்கு தான் ஃபிட் ஆனேன். உடம்பு ஃபிட்டுன்னு அப்போ தான் சர்டிஃபிகேட் தான் புல்லட் ப்ரூஃப் ஷார்ட் வச்சிருக்கேன், புல்லட் ப்ரூஃப்னு இப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் நம்மளுக்கு சில கோளாறுகள் வருது. இன்னைக்கு 100 வயசு வாழலாம், 100 பேருக்கு வழி கொடுத்துட்டு 30 வயசில் அன்ஃபிட்டார் பிஹெச்டி டாக்டர் பிடிச்சு பார்த்து அப்படிப்பட்ட நான் இன்று 16 ஆண்டு காலம் உங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது நான் செய்த புண்ணியங்கள், நான் பெற்ற குரு ஆசீர்வாதங்கள், 140 ஞானிகளோட குரு ஆசீர்வாதங்கள். நான் எங்கு என்னுடைய வாழ்க்கையை டேர்ன் பண்ணணும், எங்கேருந்து ஓஷோ 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 என்ற அற்புதமான மாமன் தந்திராவை எங்கேருந்து எடுத்தணும், உலகத்தில் இன்னைக்கு நான் சரகாஸ்டிக்கு தேதி அவங்களோட ஆசீர்வாதம் கொட்டுது அப்படியே அமிர்தமலையா. அது இல்லை என்றால், குருவோட ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் இன்று நான் இன்று ஒரு மனிதனாக நின்றுக்க முடியாது. இவ்வளோ பெரிய கலை சார். ஒரு சின்ன மூச்சு பேச்சுக்கு 1008 சண்டைக்கு வருவான் சார், 1008 சர்ச்சைகள் வரும் சார். ஆரம்பித்த போதெல்லாம் அத்தனை பேர் குலைச்சான் சார். இன்னைக்கு ஒருத்தருமே இல்லை, சரணாகதி. அப்படி வந்து என்னோட விஷயத்தை ரிசீவ் பண்றாங்க. யாருக்கு போய் சேரணுமோ போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஜம்பவான்கள் நீங்க, எத்தனை பெரிய சத்குருவே உட்கார வைங்களா. நான் தந்திரா விளக்குற மாதிரி விளக்குனா அவரு, நான் தந்திரா கிளாஸ் வரேன்னு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டி வந்துருவார். இன்னும் என்னோட பேச்சை மற்றவர்கள்லாம் கேட்கவில்லை. நான் எடுக்கிற கிளாஸ் இந்த 4-5 வாரமா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எஃபெக்டிவா போயிட்டு இருக்குன்னு. ஆகவே நீங்கள்லாம் மகா பாக்கியசாலிகள். ஆகவே நண்பர்களே, இந்த அற்புதமான புண்ணியங்களையும் இந்த தர்மங்களையும் இந்த விஷயங்களையும் நீங்க கரெக்டா செஞ்சுட்டு, இந்த குரு மந்திரத்தை ஆரம்பத்திலேருந்து 20 வருஷமா நான் சொல்லிடுறேன். குரு பேச்சு எல்லா கோயிலும் முன்னெல்லாம் போக மாட்டேன். அந்த குரு மந்திரத்தை தான் சொல்லி, பீஜாச்சார மந்திரத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே நண்பர்களே, அதனால உங்களுடைய 21 தலைமுறைகள் புண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால், நான் குலதெய்வ கோயிலுக்கு நான் செய்யறது, என்னுடைய முன்னோர்களுக்கு நான் செஞ்சது, காசில கயால இதுல உச்சத்தில் எல்லாருக்கும் என்ன மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த இதுல 12 மாதம் 12 வாரங்களும் நான் கொடுத்துருக்கேன். இந்த அமாவாசை வளர்றதுல ஒவ்வொரு கோயில், இந்த வாரம் எல்லா கோயிலையும் நான் நல்லூர்னா நல்லூர்ல கிடக்கிறது அவ்வளோ பெருசு. நான் உலகத்திலேயே ஜடாதிரி வந்து வைக்கிறது வந்து பெருமாளுக்கு தான் வைப்பாங்க. நல்லூர்ல மட்டும்தான் சிவனுடைய ஜடாதிரி, அது அவருக்கு பாக்கி அங்க செஞ்சிருக்கேன். காசியில செஞ்சிருக்கேன், கயால செஞ்சிருக்கேன். ஒரு வாட்டி இல்லை 12 வாட்டி. திருவேணி சங்கமத்தில் இருந்து உச்சபட்ச குரு இது பண்ணும்போதும் பண்ணியிருக்கேன் புண்ணிய காரியங்கள். ஆகவே அவ்வளோ பலன்களையும் உங்களுக்கு இன்றைக்கே கிடைக்கும். இன்றைக்கு இவ்வளோ சார், அந்த கிரகங்கள் பலம் மற்ற நாளில் கிடைக்காது. இன்னைக்கு உங்களுக்கு பலமா இருக்கிறத விட பூரிய புண்ணிய ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு அந்த வெள்ளத்தை பிராமின்ஸ் தெரிந்த வெள்ளம் யாராச்சும் தெரிஞ்ச வெள்ள தானம் பண்ணா எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் யாகங்கள் பண்ணும்போது வெள்ள தானம் கொடுத்துட்டு தான் அந்த பூஜையிலே உட்காரும் பிராமின்ஸ் கூட்டு. அது அது அதுக்கு ஈக்குவலானது பசுமாடு. எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு போய் பசுமாட்டுக்கு வெள்ளமும் வெள்ளத்தை இடித்து பழுமளத்துக்கு கொஞ்சம் பச்சரிசி வச்சு அதை சாப்பிடுதுன்னு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மந்திரம் சித்தி ஆகிடும். சரிதாங்களா? மாதா இது போகுது. அதனால அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் 10 மணிக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை இதை மிச்சம் வச்சுக்காதீங்க. இந்த குருக்காக எடுத்த வஸ்திரத்தை நான் இன்னைக்கு இன்னைக்கே அந்த வேலையை பண்ணிடுங்க. இது ஏன்னா இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். அங்க எல்லாத்தையும் முடிச்சிருங்கிறதுனால அதான் வந்து அந்த வஸ்திரத்தை நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அதுக்கு அமுச்சு விட்ருங்க. எத்தனை பேர் வசதி எடுத்தீங்க, என்ன எடுத்தாலும் சரி, கட்சி எடுத்தாலும் சரி, இல்லை பட்டு பீதாம்பரம் எடுத்தாலும் பட்டுக்கு, அது உங்கள் மனசு போல் எதை எடுத்தாலும் உடனே அதை வந்து அமுச்சு முடிச்சிடுங்க. இதுதான் இந்த குரு பூஜையோட ப்ராசஸ். இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. உடனே வேலை வச்சுட்டேன். நாளைக்கு வந்து வச்சு விருச்சக சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அந்த விருச்சக மரத்தை நான் விருச்ச சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அந்த மரங்கள் யார் யாருக்கு ஈஸியாக கிடைக்குதோ வாங்கிடுங்க. கிடைச்சிட்டு அந்த சுக்கிர உகையில் காலையில் நான் ஒரு உபதேசம் கொடுத்து அதை ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதையும் செஞ்சிருங்க. சரியா நண்பர்களே? இப்பொழுது இந்த வாரம் ஃபுல்லாக அந்த பக்தி, இந்த கிளீனிங், இந்த கர்மா இதெல்லாம் சரி பண்ணியே என்ன பண்ணுறேன், அடுத்த வாரத்துலேருந்து வஜ்ரதேக வஜ்ரொலி பயிற்சி பண்ண உங்கள் டெடிக்கேஷன் சார். இப்போ 43 வந்துருக்கீங்க, அதில் இருக்கிறது 60 பேர். அந்த பாக்கியம் 43 பேர் தான் கிடச்சிருக்கு. வந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நான் ஃபீஸ் போடுற விஷயத்த இதே சம்பவத்திலிருந்து எளிமையாக பயன்படுத்தி விடுங்க. கஜமுக சுவாசத்துக்கான தீட்சை கொடுத்து அதையும் கடைசி 80 நாள் ஆரம்பிச்சு வச்சேன். ஆகவே நண்பர்களே, எந்த விதமான கால்குலேஷன் பண்ணாமல் மைண்டை யூஸ் பண்ணாமல் முழுசாக இது வரல. நீங்கள் 12 வருஷம் போட்ட எஃபெக்ட் ஒன்றுமே வரல. ஆனால் இந்த ஒரு வருஷம், அந்த 12 வருஷம் என்ன எஃபெக்ட் போட்டிங்களோ அத்தனையும் வந்து இந்த 12 ஆண்டு காலம் உங்களை ராஜாதிராஜனாக்கணும். பல கடன்கள் வரணும் 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 வரணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க, அது கிடைச்சிருக்காது. இப்போ கிடைக்க போகுது. சார் குழந்தை பாக்கியம் வேணும் வேணும் வேணும், இந்த இப்போ கிடைக்க போகுது. சார் வீடு கட்டணும் கட்டணும் கட்டணும்னு ஆசைப்பட்டு கிடைக்காது. சார் நான் ஓட்ட விட எழுதுனா எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் என்னமோ சீட்டு கட்டணும், இந்த கிடைக்க போகுது. இந்த டெப்டி மேயர் ஆக போகிறீங்க, இந்த எம்எல்ஏ ஆக போகிறீங்க, இந்த எம்பி ஆக போகிறீங்க, இந்த உங்களுக்கு பதவி தேர வர போகுது, இந்த உங்களுடைய வாழ்க்கை சார் கடன் அடையில இந்த அடைய போகுது. தவிட்டுப்பானையெல்லாம் தங்கமாக மாறப்போகின்றது. அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், அற்புதம், பேரின்பம், கோடான கோடி இன்பத்தை, கோடான கோடி ஐஸ்வர்யத்தை பெற்று நீங்கள் ராஜாதி ராஜா வாழ்க்கையை தந்திராலயம் வாழ்வீர்கள். பொருளாதாரத்தில் பேரின்ப வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பவர்களே. இந்த மகாதான பற்றி குருபதியில் அருமையாக கட்டளை வாக்கியத்தை, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, எனக்கு பணம் 10 கோடி ரூபா வசூலாக ரசிக்க வேண்டும் அப்படிங்கிற அற்புதத்தை சொல்லியிருக்கேன். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளும். கோச்சாரம் என்பது 40% தான். இதை தாண்டி
உங்களுக்கு மாஸ்டர் எனக்கு அப்படி இப்படி சில நீங்க சொன்ன அப்படி சிம்ம ராசியா மாறிட்டேன், நான் ரிஷப ராசியா கவலையே படாதீர்கள். உங்க குடும்பத்தில் இந்த ராசி இருக்குதுன்னா அதை டியூன் அப் பண்ணலாம். அதுக்கு சேர்த்து வஸ்திரம் வச்சிருங்க. அப்படி இல்லை என்றால் உங்க லக்னத்துக்கு யோக கிரகங்கள் நடந்தா இதை தூக்கி மண்டையில போட்டு நிக்காதீங்க. அதனால நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்து இதை நீங்க சரியா பார்க்கறதுக்கும் சரியான நேரம். இந்த வஜ்ர தேகத்துக்கு மட்டும் தான் ஒரு வாரம் ஒதுக்கிறீங்க, ஒரு 7-8 பேர் புக் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு யோக லக்னத்துக்கு யோக இருந்தா இந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ என்ன எப்படி கீழெல்லாம் போகும்போது குருவும் இந்த ஜோதிலிங்கமும் என்னை காப்பாற்றி விழுந்து போய் கட்டி பிடிச்சி விழுந்துட்டேன் சரணாகதி மாதிரி. என்ன பண்ணிட்டேன் மார்க்கண்டேயன் மாதிரி. எனக்கு மரணமா நீ உன்னையும் சேர்த்து பாசக்கயிறு வச்சும்போது சிவனையும் சேர்த்து விழுற மாதிரி கேதார்நாத்லையும் எல்லா சிவலிங்கத்திலையும் விழுந்து அப்படிதான் விழுந்தேன். சரணா உன் குழந்தைப்பா சாமிக்குள்ளப்பா நீ கொடுப்பா எனக்கு ஆயிலன்னு கொடுத்தேன். ஜோசியக்காரனே ஆயில் நான் கைரேகன்னு ஆயில் நான் 16 ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது மிராக்கள். நான் வாழ்ந்து கொண்டிருப்பது மிராக்கள் கிடையாது. ஒரு பாதிப்புகள் வந்து ஒரு அன்ஃபிட்டான இருக்கிறவன் வந்து உலகத்துல பீஸ்மர் மாதிரி வாழ வைக்க முடியும்னு ஒரு 1000 பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கின்றேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 குழந்தைகள் பிறந்திருக்கின்றது. 10,000 பேருடைய இல்லறத்தை சரி செய்திருக்கின்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கல்யாணங்கள் பண்ணி வைத்திருக்கேன். இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் இந்த 16 வருஷத்துல. நீ இந்த பூமியில ஏதோ ஒன்று செய்வணும்னு ஆசைப்பட்டாதான் தெய்வம் நடக்கும். நீங்கள்லாம் சாமி பிள்ளைகள், ஜோதிலிங்கத்தோட பிள்ளைகள், குழந்தையோட பிள்ளைகள். நான் எதை பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன். கால்குலேஷன் பண்ணிட்டு இந்த ஜோதிலிங்க யாத்திரையை இதுக்கு முன்னாடி பண்ணாலும் 12 வாட்டி அலைஞ்சாதான் முடியும். இதுக்கப்புறம் பண்ணாலும் நான் இந்த சூழ்நிலையில் பண்ணும்போது கஷ்டம். நான் இந்த யாத்திரையும் விட்டுருவோம்னு நினைச்சேன். ஏன்னா ஜூமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அதுவே நடத்திடணும்னு பார்த்தேன். என்னால் அலைய முடியல வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் இப்போ இடம் உடம்பு சரி. ஆனால் மீண்டும் இந்த வஜ்ரதேக பயிற்சி நான் வஜ்ரமா மாதிரி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு சமயத்தில் எதனாச்சும் பண்ணி இந்த ஜோதிலிங்க யாத்திரையை முடிச்சிருக்கேன். பர்டிகுலர்லி இந்த கிளாஸ் முடிக்க அதெல்லாம் வந்து இப்போ ஜோதிலிங்க யாத்திரை புக்கிங் வருது. அதுக்கப்புறம் இந்த முதல்ல 10 மணிக்குள்ளே நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சேன். பசுமாடை கண்டுபிடிச்சி எங்கே இருந்தாலும் போய், அதுவும் கோயில்களில் இருக்கிற கோமடத்தில் இருக்கிற பசுமாடாக இருந்தால் பரவாயில்ல. சென்னையில் மயிலாப்பூரில் இல்லை வந்து கஷ்டப்பட்டு போங்க, ரிசல்ட் கிடைக்கும். சும்மா ரோட்டில் தெரியுற மாதிரி பசுமாடான்னு பார்த்து கொடுங்க. காளமாடன் நந்தி தான் தப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம பசுமாடு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சால் 2 பேருக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள், சாப்பாடை வாங்கி கொடுத்துருவாங்க. வந்துட்டு 10 மணிக்கு நீங்கள் முதல்ல நல்ல ஹோரையில் 9:10 மணிக்கு கொரியர் ஆஃபீஸ் தொடர்ந்து முதல் வேலை நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ப்ராசஸ் எதையும் முக்க வைக்கக்கூடாதுங்கிறதா சொல்ல வரேன். இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்கறது 10 வருஷம் கழிச்சு கூட கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ எந்த கொரியர் எந்த அட்ரஸுக்கு அனுப்புறதுன்னு தெரியல. இப்போ சென்னையில் இருக்கும் டெம்பரரி அட்ரஸ் அனுப்பிச்சு விட்றேன். நான் என்னால் அதை என் கை கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். நாளானைக்கு உங்களுக்கு மறுபடியும் தீட்சை கொடுக்கும்போது அதை நான் ஒரு பூஜை வச்சு பண்ணுவேன். அதோட ஆசீர்வாதங்கள்லாம் நடக்கும்போது 1000 கோடி இல்லை, லட்சம் கோடி இல்லை, உங்கள் வம்சமே இந்திரன் சந்திரன் சூரிய சந்திரன் இருக்க வரலும் வாழ்வாங்கு வாழ்ந்து அற்புதங்களும் 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 பேரின்பங்களும் நிகழ்த்த நான் ஆசைப்படுகிறேன் நண்பரே. ஆகவே பட்டு சுரேஷ் சார் அவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பேரை வந்து லைட்டில் சேர்க்குறாரு. நண்பர்கள்லாம் எவ்வளோ பேர் பண்ணுறீங்க. இது பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தாந்திரி மார்க்கத்தையும் சேர்த்து கொண்டு போகிறேன். அதனால் யாருக்கு யார் வர மாதிரி ரங்கநாதனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்தாங்க. உங்கள் இந்த குரூப் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. அதனால் யாரெல்லாம் இதில் இணைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு 100-200 பேரை இணைச்சி விடுங்க. இதெல்லாம் பாக்கியம். ஒரு 4500 காசு இருக்குது. 4000 கிடையாது சாரி, உங்களுக்கு தான் அந்த ஆஃபர் கொடுது. ஒரு 12,000 12 லட்சம் இல்லை 12 கோடி சம்பாதிக்கிறது வழி பண்ணி தரேன். வெளியிலேருந்து வரவர்களுக்கு 12,000. அதனால் இதை பயன்படுத்துங்க நண்பர்களே. பயன்படுத்துங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவ்வளோ பெரிய மந்திரத்தை நீங்கள் நினைச்ச மாதிரி இதை கூட சொன்னதில்லை. பூமும் நமஸ்காரம் அந்த அந்த அவ்வளோ பெரிய மந்திரம் ஒரே வரியில மந்திரத்தை ஜெபிச்சு தான் முஞ்செல்லாம் தேஜஸ்வனியாக தக 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 தகதகன்னு ரமணரே பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். அவர் சொன்ன ஒரே மந்திரம் எம் கணபதிராய நமக. கணபதி ஐயர் உச்சரிச்ச இது தெரியுமா தெரியாதுல்ல, ஐயா சுப்பிரமணிய சிவசுப்பிரமணியன் தான் 4 மடத்துக்கு மந்திரம்லாம் தெரியும். அவர் சொல்லுவார் கணபதி ஐயர்னு சொல்லிட்டு ரமணர் பார்த்து ஆச்சரியப்பட்டு 1 கோடி மடங்கு சொன்ன மந்திரம் அது வந்து ரமணாசிரமத்தில் எனக்கு கொடுத்து அந்த ஒரு மந்திரத்தை 1 கோடி மடங்கு உங்களுக்கு தெரியும். கணபதி ஐயர்னு தெரியும். ரமணருடைய ஆசிரமத்தை மிரண்டு ரமணரே பார்த்து என்ன எவ்வளோ தேஜஸாக இருக்குன்னு கேட்டாராம். நம்ம அந்த பயங்கர மந்திரம் சார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சில இப்போ யாரும் இருக்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அபிமன்யு சாரி இவன் பெரிய வந்து அவன் பேர் என்ன பீஷ்மர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேரை கொன்றான். 100 பேரை கொன்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஆஞ்சநேயன் பார்த்தான். ஆஞ்சநேயோட மைந்தன், வாயு மைந்தன் சொல்லுவாங்க. மகாபாரத போரில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிட்டு போனது அர்ஜுனன். ஆனால் போராடி தோத்தது எதிரிகள்லாம் வீழ்த்தின துரியோதன் உட்பட எத்தனையும் வீழ்த்தினது பீமன். 100 பேரையும் 99 100 பேரும் வீழ்த்தினான். அவன் உச்சரித்து வாழச்சது வாங்கி என் தாத்தா தீட்சை வாங்கி இதை எனக்கு கொடுத்தாரு. தலைகளில் நின்று இந்த மந்திர தீட்சை முடிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாரு, காலையில எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஈரத்துணியை கட்டி காலையில என்ன பண்ணா தலைகளை நிற்க வச்சுட்டார். தலைகளை நிற்க வச்சு இது அப்புறம் சொல்றேன். இந்த வெறும் மந்திரத்தை சொல்லி இது உங்களுக்கு என்ன சார், இது சாதாரண உபதேசம். இதை செய்துதான் மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றான். இன்னைக்கு பல ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மந்திர தீட்சையோட வலிமை புரியணுங்கிறத நீங்க சொன்ன மாதிரி 42 வரியிலோ 52 வரியிலையோ அவர் எந்த மந்திரம் அதெல்லாம் இருக்குல்ல. அருளா சமஸ்காரம் நம்ம செய்யும் போது அதுக்கப்புறம் விஷ்ணு நமஸ்காரம் அதெல்லாம் பயங்கர பவர் இருக்கு. ஆனா இந்த அவசர உலகத்தில் எல்லாருக்கும் சித்தியானது வந்து ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை தான் உச்சரிச்சு பீமன் அவ்வளோ பெரிய பலாத்தான் இதை செஞ்சு நீ பீமன் மாதிரி வரணும்னு என் தாத்தா என்ன தலையில நிற்க வச்சு பெண்டு கட்டுவார் சின்ன வயசுல.
எங்களுடைய வலைமால எங்களுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜை கொடுத்தாரு. ஒரு பேர் சோமசுந்தரம்னு பேர், வாத்தியார், ஸ்கூலில் வாத்தியார் இருந்தார். எனக்கு வந்து சின்ன வயசில் அம்புலி மாமா புத்தகத்தை கொடுத்து அவ்வளோ நாலேஜ். எங்கள் பரம்பரையில் எல்லாரும் ஆச்சரியம். எங்கள் ஊர்லேயே உன் மூலம் மட்டும் எப்பரா அப்படி வித்தியாசம் பண்ணி உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய இவ்வளோ பிரெயின் வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில் நான் படித்த புத்தகங்களும் எனக்கு அவர் ட்ரைனிங் பண்ணதும் அந்த ஆஞ்சநேய மந்திரம் சொன்னது தான். அப்போல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. தலையில நிக்க வச்சு சொல்லுவார் சார். தலையில நிற்றுவாரு. இந்த ஆசனம் அதெல்லாம் அந்த யோகா பண்ணதான். தலையில நிக்க வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்பாரு. நானும் தலையில நின்று சொல்லுவேன். அப்ப சின்ன வயசுல பண்ணும்போது அதெல்லாம் பதியும் நண்பர்களே. ஆகிய நண்பர்களே, இந்த மந்திரத்தோட இம்பார்ட்டன்ட், இந்த தவத்தோட இம்பார்ட்டன்ட், இந்த கன்சிஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ட்டை சொல்லியிருக்கேன். இதை கேட்டும் நீங்க ஜெயிக்கல என்றால், என்னிடம் வந்தும் நீங்கள் ஜெயிக்கல என்றால், உங்களை படைத்த பிரம்மன் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி அல்ல, நீங்கள் விஷ்ணுவாக, சிவனாக, பஞ்சாச்சாரத்தை உணர்ந்து இந்த அற்புதமான மகா மந்திரத்தை உணர்ந்து, சார் நான் எந்த மதத்தையும் கேட்கல, நான் சிவமந்திரத்தை சொல்லிட்டு ஸ்படிகத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே நண்பர்களே, இந்த ஸ்படிகத்துக்கு சுத்தி பண்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண போறேன். ஆகவே அதை கரெக்டா 33 பேர் தான், 30 பேர் தான் சொன்னீங்க. ஃபாஸ்டா இருங்க, வேகமா இருங்க, தூங்கிடாதீங்க. இன்னமும் இருந்தா மற்றவனுக்கு போய் அடிமையா தான் வாழ்ந்துட்டு நீ பாத்தீங்களா. நான் வந்து காங்கேயத்துல என்னையே ஏமாத்தணும். 50,000 ரூபாய் என் கணக்கில் இருந்து 5,000 ரூபாய் கொடுப்பான். தீபாவளி பொங்கல் வீட்டுக்கு போறோம், பொங்கலுக்கு வந்துச்சு வீட்டுக்கு 1,00,000 ரூபாய் கணக்கில் மணல் நான் தானே டீல் பண்ணிட்டு இருக்கேன். படுபாவி, நான் சும்மா சொல்றேன், பெருந்தன்மையா 15,000 ரூபாய் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு ஆஹா இப்போ 15,000 ரூபாய் பெருசுன்னு நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன 85,000 என் பேர் சொல்லி அடிச்சிட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பையன் இன்னமும் அந்த 50 ரூபா 20 ரூபா லெவலத்துக்கு கூழாய் இழுத்து நிற்கிறான். எனக்கு துரோகம் செய்தான். அப்படி இருந்தால் அவன் பொண்ணுக்கு அப்போ நான் வந்து முத தாலி செயின் எடுத்து தாலி எடுத்து கொடுக்கு என்ன ஏமாத்துவேன். எதுக்காகன்னு கேட்டேன், நான் சிவகங்கை போகிறதுக்கு காரணம் தான். எங்கேயுமே நான் நன்றியை பேலன்ஸ் வைக்கல. யாருக்குமே நான் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கர்மாவும் பேலன்ஸ் வைக்கல. ஏன் சரி அவன் உனக்கு என்ன செஞ்சான், உன் பேரை சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் அடிச்சுட்டான், அவனுக்கு போய் சரின்னு அண்ணன் கேட்டார். நான் சொன்னேன், நான் சிவகங்கை போவதற்கு, நான் இன்று இவ்வளவு சம்பாதிப்பதற்கு காரணம் நான் தான். அவன் குடிகாரனா இருக்கட்டும், என் பேரை சொல்லி சொத்து எழுதட்டும், எனக்கு துரோகம் செய்தவனுக்கும் நன்மை செய்த காரணம் அவன் பொண்ணுக்கு முதல்ல நான் தான். அப்போ வந்து 30,000 ஒரு பொண்ணு அப்போ எடுத்து கொடுத்த 40,000 ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்று அவனோட நிலைமை, ராஜா எனக்கு 5,000 போட்டு விட முடியுமா, காருக்கு ஒரு 2,000 போட்டு விட முடியுமா அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு எனக்கு இவ்வளோ சீடர்கள், இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், இவ்வளோ ஆச்சரியப்பட்டு விட்டாங்க. இவ்வளோ பெரிய வளர்ச்சி என்ன, உண்மை, சரணாகதி, நேர்மை, ஒரு பக்தி இன்னைக்கு வந்து லட்சம் பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு கொடுத்துருக்கான். அண்ணமாவன் குழாயில் வித்துக்கிட்டான். அந்த கம்பெனியில் குழாயில் வித்துட்டு 50, 100, 300 400 வித்துட்டு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆகவே நண்பர்களே, உங்களை யார் ஏமாற்றினாலும், யார் துரோகம் செய்தாலும் கவலைப்படாதீர்கள். அவர்கள் இருந்த இடத்தை தான் இருப்பார்கள். நீங்கள் கோபுரத்தின் உச்சத்தில் இருக்க, நீங்கள் 7 ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் என்னை சந்தித்தீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்றைய மந்திர தீட்சைக்கு 10 மணி வரலும் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். பசுமாட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க, அப்பா அம்மா கொடுத்துருங்க. இதெல்லாம் இந்த அற்புதமான குரு வரையில முடிஞ்ச எமாண்ட தான் ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. கேது தான் போயிட்டு இருக்கு. வாழ்வியலுக்கு தான் அதை பார்க்கணும். 7:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பசுமாட்டு கடமையை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குரு கடமையை முடிங்க நண்பர்களே. இன்றைய தீட்சை வகுப்பு எப்படி இருந்துச்சு, அனுபவங்களை சொல்லி எல்லாம் சொன்னால் 2 வரி உங்களுடைய மோட்டிவேஷன் அனுபவத்தை சொல்லுங்கள். நான் ஒரு 8 நிமிஷத்தில் கரெக்டாக 6:30 மணிக்கு முடிச்சிடலாம். நிறைய மறுபடியும் கிளாஸுக்கு வெயிட் பண்ணிட்டாங்க ஃபீட்பேக்கு. 6:30க்கு இன்னும் 8 நிமிஷத்தில் முடிக்கிறேன். பட்டு சூரிய சார் பேசுங்க, அவைமுருகன் சார் எப்பொழுதும் பேசுகிற பேசுங்க, சிவசுப்ரமணியம் அருள் பேசுங்க. நீங்கள் பல இடத்த கடந்து வந்திருப்பீங்க. மற்றபடி யார் வேணாலும் பேசலாம். நான் சுகுமார் சார் நான் சொல்கிறவங்க பேசியிருக்கேன். மற்றபடி நீங்கள் யார் வேணாலும் பேசலாம். வரிசையாக 2 நிமிஷம் சீக்கிரம் பேசி முடிங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். தீட்சை நல்லா இருந்து மாஸ்டர். நேர்ல இருந்த மாதிரி இருந்தது மாஸ்டர். எப்படி நம்ம நேர்ல பண்ற மாதிரியே தான் இருந்தது மாஸ்டர். இது தீட்சை ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். மாஸ்டர் ஒரு டவுட், இந்த மாமரம் வந்து ஃபேமிலியில குழந்தை கொடுக்க சொன்னீங்க, பேச்சுலர் குழந்தைக்கு இல்லைன்னா உங்க அண்ணன் வந்து தங்கச்சி குழந்தை இப்படி யாருக்காச்சும் கொடுங்க. யாரும் உங்களுக்கு வாரிசா நினைக்கிறேன். அடுத்து இந்த மாம்பழத்தை கொடுங்க. அடுத்து அந்த பொண்ணு பையனுக்கு கொடுத்தீங்கன்னா பையன் பிறக்கும், பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறக்கும். உங்க அக்கா பொண்ணுக்கே கொடுங்க. ஓகே மாஸ்டர், நன்றி மாஸ்டர். இல்லைன்னா அனாதாசம் எங்கேயாச்சும் போயிட்டு 2 குழந்தைகளுக்கு கொடுத்துரும். மாம்பழத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா, வாரிசுன்னு நினைச்சு கொடுங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு மகேந்திரன் பேசவே மாட்டாரு. வாலண்டியா வந்து நிறைய நேரடி தீட்சை வாங்கியிருக்காரு. ஓகே, சந்தோஷம். வேற யாராச்சும் பேசுங்க. அன்பான வணக்கம் மாஸ்டர். இல்ல பட்டு சுரேஷ் பேசிட்டோம். அன்பான வணக்கம் மாஸ்டர். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய மந்திரத்தை வந்து சுருக்கி சின்னதா ஒரு வார்த்தையில கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். இப்போ வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இது எப்படி மாஸ்டர் பண்ணணும்? எனக்கு ஒரே சூரிய நமஸ்காரம் பண்ணணும்.
சூரிய நமஸ்காரம் எத்தனை தடவை அந்த மந்திரம் சொல்லணுமா சார்? 12 வாட்டி பண்ணணும் சார். 12 வாட்டி செய்யணும் சார். 12 வாட்டி பண்ணணும். இப்போ உங்களோட சூரிய நமஸ்காரம் 12 வாட்டி பண்ண முடியுது. 3லேருந்து ஆரம்பிங்க, 4லேருந்து 12 வாட்டி நிப்பாட்டுங்க. இப்போ அந்த 12 வாட்டி இந்த ஒரு வாரம் 12 நாளுக்குள்ள உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி ஸ்படியத்தை கையில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் 108 வாட்டி பண்ணணும். இந்த 12 வாட்டி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் வந்ததுக்கப்புறம் சூரிய நாடி சந்திர நாடியை ஓட்டிட்டு நான் அதை சொல்ல விட்டுட்டேன். இந்த பிரணாயாமத்தை நாடி சுத்தியை பண்ணிட்டு குருமந்திரத்தை சொல்லிட்டு உங்க கணபதி விரும்பினா கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த 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 ருத்ராட்சத்தை ஒட்டி 108 வாட்டி சூரிய மந்திரம், அதுக்கப்புறம் 108 வாட்டி குரு மந்திரம், அதுக்கப்புறம் 108 வாட்டி சுக்கர மந்திரத்தை முடிச்சு சொல்லுங்க. சில பேருக்கு இந்த சிம்மராசி இந்த கடகராசி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து சந்திர மந்திரத்தையும் சொல்லித்தரேன். சரியா? இதோட நன்றி மாஸ்டர். நன்றி வேண்டாம் மாஸ்டர். சொல்லுங்க. நன்றி. 4 மந்திரங்களும் சொல்லித்தரேன். முக்கியமா 3 மந்திரங்களை சொல்லித்தரேன். இன்றைய கிளாஸ் இவ்வளோ உதாரணங்கள், இவ்வளோ மந்திரத்தில் ஜெயிச்சவங்களோட உதாரணங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் எப்படி மோட்டிவேஷனாக இருக்கா, அந்த மந்திரத்தோட வலிமைகள் தெரியுதா, இதை கடைபிடிக்கணும் ஆர்வம் வந்திருக்கு, அதை சொல்லுங்க பட்டு சொல்லி சார். நல்லா இருந்தது மாஸ்டர். இதை வந்து கண்டினியூ பண்ணணும்ட்டு ஆர்வமா இருக்கு. நிச்சயம் 108 நாள்ல கண்டினியூ பண்ணி நீங்க உங்களுடைய முதன்மை சிதற ஆயிடத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா நிறைய இருக்கு கண்டிப்பா மாஸ்டர். வாழ்த்துக்கள் நன்றி சார். மாஸ்டர். உங்களுடைய கர்மயோகம் சிறக்க வேண்டும். நிறைய பேர்கிட்ட அதை கொண்டு போய் சேருங்க. தந்திரானாலும் செக்ஸ்ன்னு போவாங்க. இது வந்து ஆன்மீகம் தான். நான் 3 நாளைக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 பேர் எடுக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கான்னு பார்ப்பேன். நான் 40 பேர் வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் 21 நம்ம குரூப்லேருந்து வந்துருவாங்கன்னு பார்த்தேன். எங்கள் குரூப்லேருந்து 40 பேர் பண்ணிட்டாங்க. உங்கள் சொந்த பந்தம், மனைவிகள், குடும்பங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து விடுங்க. காசு பணத்தை பார்க்காதீங்க. எல்லாரும் பயனடையட்டும். இது பக்தி மார்க்கு தான் கொண்டு போக போகிறேன். ரொம்ப நளினமாக தான் தாம்பத்தியத்தை பற்றி பேச போகிறேன். அதோட ஃபிட்னஸை பற்றி தான் பேச போகிறேன். செக்ஸை நிறையா நான் பேச போகிறதில்ல. வஜ்ரோலி முத்திரை தனியாக தான் கொடுக்க போகிறேன். அதனால் எல்லாரையும் சேர்த்து விடுங்க. அதில் பட்டு சுரேஷ் சார், ஓகே சார். நன்றி எல்லாரும் மாஸ்டர். ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர்னு சொல்லாதீங்க. நானே ஆஃபரில் தான் போட்டிருக்கேன். அதனால் மனைவி கொஞ்சம் ஃபீஸை போட்டு கொடுங்க. அந்த புழும்பெல்லாம் அடையணும். அதனால் பார்த்துங்க சார். நான் நிறைய சரிங்க மாஸ்டர். நிறைய சரிங்க. எஃபர்ட் போடுறேன். இந்த மந்திரத்துக்கே அவ்வளோ எஃபெக்ட். ஓகே சார். அகஸ்திய பாரதி சொல்லுங்க சார். சேலாயுதம் சார் ரொம்ப நாளைக்கு துடிச்சிட்டு இருக்காரு. முன்னாடியில் இருந்திருக்காரு. எப்படி சார் இருக்கு இந்த மந்திர தீட்சை உபதேசம்? எப்படி இருந்துச்சு சார்? இளைய கால வணக்கம் ஐயா. எவ்வளவு கூட மந்திரம் உங்க திருவாயால இந்த மந்திரம் சொல்லி அது கோடி புண்ணியம் ஐயா. அது மகா மந்திரம் ஐயா. அது அதுதான் அந்த சக்தி பெற்று ஊறு பெற்றும் ஐயா. அது வந்து உங்க திருவாயில சொல்றதுக்கு ஐயா. நேரம் தான் முக்கியம். அந்த நேரம் அருமையான நேரத்தில் கொடுத்துருக்கேன். ஆமாங்க ஐயா. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நேரில் கொடுத்தா நான் 1 கோடி மடங்கு எஃபெக்ட் இருந்தாலும் இப்போ வந்து 1000 கோடி மடங்கு எஃபெக்ட் இருக்கும். கவலைப்படாதீங்க. உபதேசம் பண்ணியிருக்கேன். நான் பிரார்த்தனை பண்ணிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த உபதேசம் கிடைக்கும். ஓகே சார். அகஸ்திய பாரதி ரொம்ப நன்றி. சிவசுப்பிரமணியம் ஐயா வந்து குருக்கெல்லாம் குரு. அவர் ஒரு குரு மந்திரத்தை சொல்லி அவர் குரு மந்திரத்தோட கணீர் குரலில் உச்சரிப்பார். அவர் வந்து யாக பூஜைகள் செய்கிறவர். அந்த கணீர் குரலோட முடிப்போம். உங்களுக்கு குரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரம் எப்படி இருந்துச்சு, இந்த செஷன் எப்படி இருந்துச்சு 2 வார்த்தை பேசுங்க சார். குருவே நமஸ்காரம். நான் கோபுரத்தோட உச்சியில் நிக்கிறேன். தெரியுதுங்களா? தெரியுது. கோபுரத்தோட உச்சியில கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. ஒரே ஆனந்தத்துல ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிறேன் குருவே. எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் வணக்கம், வாழ்த்துக்களும். பேசலாம் சாமி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எப்படி சார் இருந்துச்சு இந்த செஷன்? இல்ல, நான் ஆனந்தத்தோட உச்சி இருக்கிறேன். கோபுரம் தெரியுதுங்களா? கோபுரம் தெரியுதா? கோபுரத்தில் உச்சத்தில் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கோபுரத்தோட உச்சியில என்னை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஐயா வந்து ஆன்மீகத்துல எப்பொழுதுமே யோக நரசிம்மருக்கு அடியிலே இருக்கின்ற ஐயா வந்து கிங்ஸ் ஐயா. எவ்வளவு மந்திரங்கள், எவ்வளவு ஐயர்கள், எவ்வளவு பூஜைகள் பண்ணியிருப்பா. கும்பாபிஷேகம் பண்ணாரு. இன்றைய செஷன் எப்படி இருந்துச்சு ஐயா? நீங்க 2 வார்த்தை பேசுங்க. மகா அனுகிரகம் இருந்தால் தான் யோக நரசிம்மத்தில் அடியில் இருக்க முடியும். அந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற ஐயா கிங்ஸ் 2 வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். குருவுக்கு நமஸ்காரம். அதாவது எல்லா மந்திரங்களும் அதை சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நேரம் காலம், அதுக்கு உரிய நேரத்துல பசிக்கிற நேரத்துல சாப்பாடு கொடுத்தாதான் இந்த பசியோட அருமை அவங்களுக்கு தெரியும். அந்த நேரம் காலத்துல கொடுக்கறது வந்து பெரிய அமிர்தத்துக்கு சமன் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு காலையிலேயே அந்த டைமிங் நான் இப்போ எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொன்றும் சொல்லும்போது இது எங்க குருக்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்றேன். யாரு அந்த குரு இவ்வளவு காலம் அற்புதமா சொல்றாங்க, இவ்வளவு பக்கம் பண்றாங்களே யாருன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னது மாதிரி அதான் நீங்க கண்டிப்பா கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சொல்லியிருந்தாருங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமா இருக்குங்க சார். ஓகே சார். கண்டிப்பா. ஓகே, மகிழ்ச்சி சார். சுகுமார் சார், நம்ம சூப்பர் ஹீரோ சுகுமார் சார் எப்பொழுதும் வந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக சுகுமார் சார் ஒரு வார்த்தை, அடுத்து டெல்லி பாபு சார், அடுத்து பொன்னியாலினி மேடம் 2 வார்த்தை பேசுங்க, கிளாஸை முடிப்போம். வேற யாராச்சும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கை உயர்த்துங்க, பேசலாம். வேற யாரும் பேசுறா? எம்கேஎஸ் ஐஃபோன் வந்தது யாரு? பாலாஜி சார் 2 வார்த்தை பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே பாண்டியம்மன் 2 வார்த்தை பேசுங்க. வேற யார் இருக்கா? விஷால், வெங்கட்காளி சார். எப்பொழுதுமே நம்ம அனுபவம் சொல்றதுல சூப்பர் ஹீரோ. அதான் கீழே பேர் வந்துருச்சு, வெங்கட்காளி சார். இவங்கெல்லாம் 2 வார்த்தை பேசுங்க சார். இப்போ முடிச்சிருவோம். 6 வருஷமா 7 வருஷமா என்னோட பயணிச்சுட்டு இருக்காரு வெங்கட்காளி சார்லாம். அவருக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மந்திரம் எப்படி இருந்துச்சு, சீக்கிரம் பேசுங்க. அருள் ராஜ்குமார் பேசுறாங்க கூட பேசுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயச்சந்திரன் சார் பேசுறீங்க, அப்புறம் அருள் ராஜ்குமார் சார் பேசுங்க. ஜெயந்த் சார் பேசுங்க சார்.
வணக்கம்மா சார், வணக்கம்மா சார். ஆ, அதாவது அந்த ஆன்லைன்ல குரு மந்திரம் அது எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் நானு. ம், உண்மையிலேயே வந்து இது நேர்ல பண்றதை விட ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ம், அதை விட என்னன்னா அந்த மந்திரங்களோட பலன்கள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? ம், அதனால என்னன்னா அதோட வீரியம் வந்து புரிஞ்சுச்சு. எந்த ம், நேரத்துல எந்த மந்திரங்கள் எப்படி சொல்லணும் ம், அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சுது. ம், உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மாஸ்டர். ம், அதாவது நான் நேர்ல அட்டன் பண்ண மணிக்கே ஒரு சிறப்பான பூஜை. ம், அது என்னன்னா இப்ப நம்ம எல்லா இடத்தையும் ஒரு குரூப்பா உட்காந்து பண்ணியிருப்போம். ம், இருந்தாலும் நம்மளே தனியா மொட்டை மாடியில உட்காந்து ரூம்ல வச்சு உட்காந்து பண்றது அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ம். சிறப்பா இருக்கு மாஸ்டர். ஓகே நன்றி சார், ஓகே நன்றி. சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அடுத்து அருள் ராஜ்குமார் பேசுங்க. அவரு தான் அடுத்து கை உயர்த்தினார். அடுத்து கிங்ஸ் வாங்க, பாலாஜி வாங்க. ரெண்டு வார்த்தை பேசுங்க. நான் கிளைமாக்ஸ்ல பேசி முடிக்கிறேன். வணக்கம் மாஸ்டர். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மாஸ்டர். நல்ல ம், வைப்ரேஷன் ம், மாஸ்டர். தேங்க்யூ ம், மாஸ்டர். ம். மாஸ்டர் அதனால இது உங்களுக்கு நேரம் அனுப்பிச்சு விட்டுருங்களா? இது நான் சென்னையில தான் இருக்கிறேன். இல்ல இல்ல ட்ரான்ஸ்ஃபர். இன்னைக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறேன், அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறேன். சென்னை அட்ரஸே அனுப்பிச்சு விடுறேன். நான் வெளியில போறேன். அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க, அங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க. சரி மாஸ்டர். இல்ல டான்ஸோ அனுப்பிச்சு விட்டுருக்கா? எதுலங்க? டான்ஸோ எதுலயும் ஒன்று அனுப்புங்க. ஓகே, சந்தோஷம். எதுலயும் ஒன்று அனுப்புங்க. நான் இன்னைக்கு டெலிவரி ஆயிட்டோம் மாஸ்டர். ஓகே சார், ஓகே சார், அனுப்பிச்சு விடுங்க, அனுப்பிச்சு விடுங்க, அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் பாலாஜி சார் ரெண்டு வார்த்தை பேசுங்க. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்க செஷன். ம், ரொம்ப நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. மந்திரங்கள் பத்தியும் அதோட விழிப்புணர்வு நிலையை பத்தியும் சார். சரி சார், சரி சார், சரி சார். வெங்கட்காளி சார் வாங்க சார். வெங்கட்காளி சார் நம்முடைய சீனியர் மோஸ்ட் தியானி. அப்புறம் அவ்வை முருகன் ஐயா சீக்கிரம் வாங்க. அவரும் தோதூர் ஆராய்ச்சி எல்லாம் சீக்கிரம் வாங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். கடந்த 8 வருடமா உங்க கூட பயணிக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ம், சிறுமுனையில தீட்சை வாங்கின ஒரு அன்னைக்கு அந்த எந்த உணர்வு இருந்ததோ அதே ம். உணர்வு இன்னைக்கு அதான் எனக்கு இன்னைக்கு சக்தி கிடைக்குது தீட்சை கொடுத்தேன். இன்னைக்கு வந்து மந்திர தீட்சை கொடுத்துருக்கேன். சரியா சார்? இது 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 மாதிரி ஒரு இது நடக்கும் நான் நினைச்சு பார்க்கல. பட் ம், பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல் மாஸ்டர். ம், காலைல பூஜை பண்ணதுல இருந்து மேல மொட்டை மாடில இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னதுல இருந்து அந்த மந்திர உச்சாரணம் பண்ண சொன்னதுல இருந்து ம். நீங்க தீட்சை கொடுத்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். ஓகே சார். உங்க குரூப்ல ஹிமாலயால பல பேர் தூங்கிட்டாங்க. பழைய தியானிகள் நம்ம மாஸ்டர் தான் உரிமையோட அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. சுகுமார் சார் கண்டிப்பா பேசிட்டாரா? அடுத்து வந்து நன்றி மாஸ்டர். அடுத்து வந்து யார் இருக்கா? மாஸ்டர் வணக்கம். அவை முருகன். யாரு யாரு? சக்கரவர்த்தி சார் வணக்கம். சக்கரவர்த்தி சார் பேசுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப முதல்ல நன்றி. ம், ஒரு அற்புதமான ஒரு தியான மந்திரத்தை நீங்க வந்து யாருக்கும் அரிதாக கிடைக்கக்கூடிய இதை வந்து எளிமையா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ம், மக நன்றி. அது இது பார்த்தீங்கன்னா சக்கராஸ் வந்து கிரவுனும் சரி ஆஞ்சனாவும் பயங்கரமா ஆக்டிவ் ம், ஆயிடுச்சு. ம், ம், அந்த அமிர்தத்துல இருந்து அப்படியே ஏறி இது மந்திரம் உச்சரிக்கிறப்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. ம், இதோட பலன் வந்து மிக அற்புதமா இருக்குங்கிற நம்பிக்கையும் ம், அதிகமா வந்துருச்சு. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்துல மேல ஏற்றணும்னு ஆசைப்படுறீங்க. ம், முதல்ல அதுக்கு மிக்க நன்றி. ம். எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வர இறைவனை பிரார்த்தனை பண்றேன். ஓகே சார், நன்றி. சூப்பர் சார், சூப்பர். சுகுமார் சார் பேசிட்டாரா இல்லை மறந்துட்டான்னு தெரியல. சுகுமார் சார் வந்துட்டாரா? வேற யாரையும் பேச விரும்பினா கூட ரெண்டு வார்த்தை பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ம், சார். ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது சார். ம், ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சார். ம், அதாவது தீட்சைங்கிறது முதல்ல இப்பதான் சார் நான் பெறுறேன். அது ம், உங்கள்ட்ட இருந்து பெறும்போது இன்னைக்கு என் உடம்பெல்லாம் சிலுக்குது சார். ம், உண்மையிலே ம், ம், இந்த நேரத்துல அது அந்த மந்திரம் நீங்க சொல்லும் போதே அது எங்கேயோ தூக்கிக்கிட்டு போற மாதிரி இருந்தது சார். ஒரு ம், மாதிரி ம், ம், அந்த மாதிரி ஒரு உணர்வு சார். அது ம், பயங்கரமா நீங்க அந்த உணர்வெல்லாம் தட்டி எழுப்பிடுறீங்க சார் முன்னாடியே. ம், ரொம்ப பக்காவா ரொம்ப அதாவது உணர்வுபூர்வமா இருக்கு சார். எதுவுமே என்னால பேச முடியல. ம், அந்த ம், அளவுக்கு வந்து எங்களை ஏதாவது பண்ணி இவங்களெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தணும்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி நீங்க எங்களை கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார். அதை என்னால உணர முடியுது சார். ம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப கண்டிப்பா சார். அற்புதம், ரொம்ப ஆனந்தம், ரொம்ப தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. விஷால் சார் ரெண்டு வார்த்தை பேசுங்க. வேற யாரையும் பேசணும்னா பேசுங்க. நம்ம செஷன் முடிப்போம் சார். சார் என் பேர் விஷால். நான் புனேல இருந்து பேசுறேன் சார். ம், இன்னைக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து நல்லா இருந்துச்சு சார். ஒரு ம், நேரடியா உங்ககிட்ட டீச்சர் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. ம், பார்த்தா நீங்க சூரிய மந்திரம் தான் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா ம், சூரிய மந்திரம், கணபதி மந்திரம், ஆஞ்சநேயர் மந்திரம், ம், இவ்வளவு மந்திரமும் நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ம், ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம், அப்புறம் எனக்கு இந்த கொஞ்ச நாள்ல எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் ம், என்னன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து எங்க கிட்ட கேட்டா, எனக்கு என்ன குழந்தை, இப்ப அவன் ஒய்ஃப் டெலிவரியா இருக்கு, 2-3 நாள் குழந்தை பிறக்கும். ம், அப்ப என்ன குழந்தை பிறக்கும் கேட்கறான். நான் வந்து சொல்றேன், உனக்கு ஆம்பளை பையன் தானே, இப்ப உனக்கு என்ன குழந்தை வேணும்னு கேட்டேன். எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே, நான் இப்போ ஆம்பளை பையன் தான் பிறக்கும் போடா அப்படின்னேன்.
பார்த்தா 2 நாள்ல அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் சோகமா இருக்கிறேன்னா ஒரு சாக்லேட்டை கொடுத்து போ, இனிமேல் உனக்கு சந்தோஷமா இருக்கும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். மறுநாள்ல பார்த்தா எனக்கு ஆம்பளை பையன் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனடியாக ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அது மாதிரி நம்ம சும்மா சொல்றது கூட சும்மா தான் நம்ம, நான் எதுவும் ப்ரேயர் பண்றதில்ல, எதுவும் பண்றது இல்ல. அவனுக்கு நீங்க சொல்றதா நான் ஃபாலோ பண்ண, எது சொன்னாலும் பாசிட்டிவா சொல்லணும்ன்ற மட்டும் மைண்ட வச்சுட்டு, அவனுக்கு என்ன டைம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஜோசினா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும் போடான்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை கொடுக்குறோம், அது அவனுக்கு நல்லது நடந்துருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வேலையில வந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாரு, கிடைச்சிருச்சு. அது ஆல்மோஸ்ட் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சிட்டாரு அவரு. அவர் என்கிட்ட கேட்டாரு, விசால் நான் இங்கே இருக்கட்டுமா இல்லை வெளியே போட்டுமா கேட்டார். இல்லை நீ இங்கே தான் இருப்ப, நீ நல்லா வேலை செய்றீங்க, உன்னை இங்கே தான் வச்சுப்பாங்க, இங்கே தான் நீங்கள் இருப்பீங்கன்ற. அவர் என்ன சொல்றாரு, இல்லை நான் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டேன், எனக்கு ஃபேமிலி வந்து பெங்களூர்ல தான் இருக்காங்க, நான் பெங்களூரோட போகணும்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. டைம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அற்புதம், ரொம்ப ஆனந்தம் சார். வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தந்திராவை அவர் என்கிட்ட பக்தி மார்க்கத்துக்கு வந்து சிவசுப்ரமணியம் சார் ஒரே பேசி சார் 2 பேரும் சார் பக்தியா ஏதாச்சும் கொண்டு போனா வாங்க சார்னாரு. தந்திராவில் வந்து அடிச்சு தூள் கிளப்பி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தந்திரா டெக்னிக் பண்ணி எல்லாம் அவர் வாக்கெல்லாம் பழிக்குதுன்னு சொல்ல வர்றாரு. அதான் சொல்ல வர்றாரு. ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்கிறதா நானே முடிக்கிறேன். நண்பர்களே, வாழ்த்துக்கள் நண்பர்கள். வேற யாரா இருந்தாலும் இன்றைய செஷனை பத்தி ஆடியோ பதிவு கண்டிப்பாக 40 பேரும் குரூப் போடுங்க. 44 பேர் இருக்கீங்க நண்பர்களே. இன்னைக்கு நீங்க அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், நாளைக்கு விருச்சிக சாஸ்திரத்தை கேட்டால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். 12 வருஷம் இல்லை 20 வருஷமாக ஸ்லோவாக போயிட்டீங்க. எவ்வளோ பிஸியில் இருக்கீங்க நீங்கள் தெரியும், எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஆனால் அதுக்கான பலன்கள் அறுவடை செய்தீர்களா என்றால் சக்கரவர்த்தியாக தெரியும். ஆனால் இப்போ அறுவடை செய்ய போகின்றீர்கள். அறுவடை காலம் வந்து விட்டது. அற்புதமான வளனை, அற்புதமான இதுவரை நீங்கள் உழைத்து 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 அத்தனையும் அறுவடை செய்யும். 100 கோடி 500 கோடி 1000 கோடி அச்சீவ் பண்ண போறீங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைப்பீர்கள். மிக பிரம்மாண்டமான சாதிக்க போகின்றீர்கள். மிக பிரம்மாண்டமான ஐஸ்வர்யம். என்னால் சாம வேத தண்டனை குருநாதர் சொல்ற மாதிரி என்னென்ன வேதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ண முடியும், என்னென்ன விஷயத்தை எனர்ஜி பண்ண முடியுமோ இன்னைக்கு வந்து விஜய் என்னென்ன விஷயத்தை அவன் வந்து கிருஷ்ணன் இன்னைக்கு போய் சொன்னாருங்கிறதுக்காக, ஜோசியக்காரன் சொன்னாருங்கிறதுக்காக வந்து போய் முகாமையில் நிற்கிறான். போய் வந்து பாத்தீங்கன்னா மண்டி போட்டு வந்து பிரார்த்தனை பண்றான். போய் சீரடியில நிக்கிறான், வேளாங்கண்ணியில போய் நிற்கிறான். இன்னைக்கு வந்து நீங்க கடவுள் இல்லை 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 என்று சொல்லிட்டு உடம்பு எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் அடையாத உச்சத்தை, இந்த ராஜயோக உச்சத்தை விஜய் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. எதை செய்தாலும் இப்ப இல்லாம அப்பையில இருந்து டெடிகேஷனா செய்வான். அவனுக்கு 1000 விமர்சனங்கள் விட்டு வந்துட்டான், சிஎம் வந்துட்டான். என்னென்ன செஞ்சா சீரடியில போய் நின்னா, போய் அவன் கிறிஸ்டின் சார், அவன் ரத்தத்தில் ஊற்றி எனக்கு தெரியும், நான் பிஜேபியோட கூட்டணி வரமாட்டான் என் சேனல். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் கிறிஸ்டின் வந்து வேளாங்கண்ணி மிஷினரி, அவனை என்று வேளாங்கண்ணி மிஷினரி, வேளாங்கண்ணியை தாண்டி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அந்த மிஷினரி தான் அவனை இயக்கிட்டு இருக்கு. பெரிய கிறிஸ்டின் மாஃபியா அவனை இயக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அவன் அந்த கோயிலுக்கு போறானா, அதை உடச்சேர்ந்துட்டு போறானா, அவன் நம்பிக்கை எந்திரிச்சா. அவன் வந்து பிஜேபி போக மாட்டான். ஏன் அவ்வளோ ஆகாம ஜான ஆரோக்கிய சாமி அந்த வேளாங்கண்ணியோட எனக்கு தெரியும், வேளாங்கண்ணி க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எனக்கு தெரியும். விடமாட்டான் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே சின்ன வயசுலேருந்து அவன் வேளாங்கண்ணியை கும்பிடுறான், மாதாவை கும்பிடுறான். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அங்கே சொல்கிறான் அவன் கடைப்பிடிப்பான். அதை தாண்டி போய் வேல் முருகனை வாங்குறானா, ரத்தன் பண்டிட் சொன்னான்னு போய் வாங்குறானா, எவ்வளோ பெரிய நம்பிக்கை சார். யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி சீரடி சாய்பாபா போய் நம்புறானா. எனக்கு தெரியும், நான் எத்தனையோ பேர் நான் சீரடி அழைச்சிட்டு போயிருக்கேன். என் கூட வந்து சீரடி வந்து தரிசனம் பண்ணாங்க. அத்தனை பேருக்கு அடுத்த ஐஸ்வர்யங்கள் அப்படியே நடந்திருக்கு. அதனால தான் ஜோதிலிங்கத்தில் ஒரு வாட்டி சீரடி போகிறேன் சார். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் சார், இப்பொழுது பணங்காசு மற்ற விஷயங்களை எதையுமே தயவு செய்து கணக்கு பண்ணாதீங்க. அடுத்த வருஷத்தில் உங்களை எவ்வளோ பெரிய லெவலில் ஜெயிக்க சார். இதுக்கு 20 அதுக்கு எதையுமே யோசிக்காதீங்க. முதல் வேலை அந்த 10 மணிக்கு மேல நீங்க வந்து விருச்சிக சாஸ்திரத்துக்கு முதல்ல விருச்சத்தை வாங்கி வைங்க. நெல்லிக்கனி பாருங்க, அது பூத்து குலுங்கும் போது உங்க வீட்டுல கோடான கோடி சார். இன்னைக்கு உங்க வீட்டுல திவாகருக்கு தெரியும், சொல்ல விரும்பல, அந்த நெல்லிக்கனி வச்சு வாங்கி வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல எவ்வளவு பணத்தை பார்த்தான்னு மட்டும் பாருங்க. இப்போ சமீபத்தில், அதுக்கு முன்னாடியும் சொல்கிறேன், அந்த 27 நட்சத்திர மரங்கள் வச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படிங்கிறத பாருங்க. நான் இதையும் சொல்ல விட்டேன், 27 நட்சத்திர மரத்தை நான் இந்த குளத்தை சுற்றி வச்சிருக்கேன். அது என் குருநாதர் சொன்ன, அது வளர 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 இந்த நெல்லிக்கனி வளர 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 நீ உன்னுடைய வாழ்க்கை வம்சம், உன்னுடைய கோடான கோடி சொத்துக்களை நெல்லிக்கனியில் இருக்கிற குபேரனுக்கு வந்து அவ்வளோ கோடிகள் வந்தது. வெங்கடாச்சலபதிக்கே சார் காரணம் சொல்லி சொல்கிறேன். அதனால சொல்ல நெல்லிக்கனியோடு சேர்த்து நடங்க. உங்கள் உச்ச மரத்தை, ராசி மரத்தை நட்டு பாருங்க, அதை வளர்த்து பாருங்க, எவ்வளோ பெரிய அஃபெக்ட்னா. இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் ஆலமரம் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு கிராமங்களில் ஏதோ ஒரு ஊரில் கொடுத்து பெருசாக வளர்ந்து, அதுக்கு பார்த்துங்க. அரச மரம் யாருக்குமே அமையல. என்ன ராசிக்கு வரும், ஏதோ ஒரு ராசிக்கு வரும். அரச மரம் என்னமோ தெரியல நம்ம ராசி. உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் வந்தாலும் காட்டு நட்டுருங்க, இதை நட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடமைகள் எல்லாத்தையும் இருந்துச்சு. நாளைக்கு பயங்கர பிஸியாக தான் இருக்க போறீங்க அந்த மரத்தை நடுறது. அடுத்த 2 3 நாள் அந்த நாள் நல்லா இருக்கும் போதே அடுத்தடுத்த தீட்சை கொடுக்கலாம்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்படிங் ஐக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். அந்த பொசிஷனை சொல்லிடுறேன், இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. விருச்சிகாசனங்கிறது பாதுகாசாசன அர்ஜுனன் பெற்ற ஆசனம். ஒத்த காலில் நிற்கிறது, ஒத்த காலில் இப்படி நிற்கிறது. அது நம்ம பயிற்சியிலே 10 நாள் பயிற்சியிலே சொல்லியிருப்பேன், அதையும் எடுத்து போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார், காலம் சூழ்நிலையும் சொல்லும்போது நான் பார்த்த நாள், நான் சார்ந்த கோல் பார்த்து தான் வச்சிருப்பேன். கோல் அறிஞ்சு தான் எல்லாமே செஞ்சிருப்பேன். அவ்வளோ அவசரமாக டிலீவ் சார் போக வச்சு, ஆனால் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிற நாளில், இப்போ நான் சொல்கிற கோலில் நான் சொல்கிற விஷயத்தை போய் பண்ணி பாருங்க.
நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சரிதானுங்களா? எல்லா நாளும் மூகாம்பிகை போயிட்டா நடந்துடாது, எல்லா நாளும் சீரடி போனால் நடந்துடாது. ஆனால் அவங்க கணிச்சு கொடுக்குற நாட்கள் வந்து அது ஏதோ படங்கா உட்காரும்போது நடந்துச்சு சார். அவ்வளோ பெரிய பர்த்லேருந்து கிருஷ்ணகிரி மிஷினரியை உடச்சே வந்து இங்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கான். அத்தனைக்கும் வேலை போய் சொல்கிறான். அவன் திருச்செந்தூர் வேலை என்னைக்கு தொட்டானோ அங்கே ஒருத்தன் நீ தான் அடுத்து செய்யணும்னு சொன்னான், அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. இப்போ தூக்கி மறுபடியும் போட்டிருக்காங்க. அறநிலையத்துறை தெரியும். நண்பர்களே, பக்திக்கு மிஞ்சினது உலகத்தில் யாரும் இல்லை. பக்தியில் தான் இல்லை உலகத்தில் மகபரமான. நான் ஓஷோவை படித்தேன், ஓஷோ தான் என்னுடைய குரு. அவர் பக்திக்கு எதிரான உருவடிவாருக்கு என்ன நான் அதெல்லாம் காலில் வாங்கிக்கல. ஆனால் நான் இன்று ஐஸ்வர்யமாக 16 வரை கடாச்சத்தோடு உங்களை கொண்டு 1000 சீடர்களை பெற்று இன்று பிரம்மாண்டமாக நான் வாழ்வதற்கு காரணம் என்னுடைய பக்தியும் என்னுடைய சரணாகதியும் தெரியும். கிங் சாருக்கு எங்க கூட பலவர்கள் தெரியும். என்ன சார் இவ்வளோ கோயில், என் வளர்ச்சியை பாரு. என்ன சார் இவ்வளோ கோயில், என்னுடைய வளர்ச்சியை பாரு. என்ன சார் இவ்வளோ கோயில், என்னுடைய உச்சத்தை பாருங்க. என்ன சார் 12 ஜோதிலிங்க காசி எத்தனை வாடி சொல்றீங்க? நான் இப்போ வந்து ஸ்டார் உச்சமா ஒழிச்சிட்டு இருக்கிறது காரணம், என்னை வீழாமல் இருக்க வைப்பது காரணம் அந்த ஜோதிலிங்கம். அதனால் காசு பணத்தை பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி வந்து 4.5 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிட்டேன், ஆன்மீக இந்த தந்திராகத்துக்கு செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணேன். ஆனால் அது வந்து 100 மடங்கா 10 மடங்கா 1000 கோடி குருவுக்கும் கோயில்களுக்கும் செய்கிறது உங்களுக்கு திரும்பி வராமையே இருக்க போதில்லை. நான் வந்து பார்த்து பெஸ்டா அருமையா பாருங்க. நான் அடுத்து சுத்தி பண்றதுன்னு 7 முறை, இன்னும் 11 முறையில் சுத்தி பண்ண போறேன். அதுக்கப்புறம் இத்தனை கோயிலை வச்சு கொடுக்க போறேன். என் கையில இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா மாற்றத்தை தெரியணும். இந்த ஸ்படிகங்கிறது பிரம்மன்டேந்து வாங்கின எவ்வளவு பவளோ, பீஷ்மர்ட்டேருந்து வாங்கின பவளோ, அவனுடைய கிருஷ்ணனுடைய கழுத்துல இருந்து எவ்வளோ போகிறோம் அவ்வளோ பவர் ஏற்றி கொடுப்பாங்க. அதை பயன்படுத்திங்க. எல்லாமே உங்க கண் கூட வீடியோ போகிறோம். ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க கூட தினேஷ் கேட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறது புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நேற்று வீடியோ எடுக்க முடியல, ஆலங்குடி கோயில் எல்லாம் எடுத்திருப்பேன். அவ்வளோ கூட்டத்தில் வந்து அது அந்த பாக்கியம் கிடைச்சது. இப்போ எங்கே அவன் வீடியோட இருக்கும்போது அங்கேருந்து வரும்போது குருக்கிட்டேருந்து வரும்போது நல்ல எண்ணத்தோடு இருந்தோம். நான் பயபக்தியோடு போய் எங்கேயும் போய் திமிரா நிற்பேன். எனக்கு அதை பண்ணி இதை பண்ணுமே இயற்கையாகவே எனக்கு நடந்துடும். இது நான் கூட திமிரா இதை காலத்தில் பண்ணி கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப பவ்யமாக தான் சொன்னேன். கொடுத்து இதை பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னா கழுத்திலே வச்சு கொடுத்துட்டான். அவளை அழகான அந்த ஐஸ்வர்யத்தில் சிவசுப்ரமணியம் சார் மலர்ந்து நிலர்ந்து அப்படியே கடாச்சத்தில் நிற்கும் போது நான் போய் கேட்க முடியாதுல்ல. அதனால போட்டோ எடுக்க முடியல. இல்லைன்னா அதை கூட போட்டுருவேன். டெல்லி பாபு சார் கடைசியாக 2 வார்த்தை பேசுங்க, கிளாஸை முடிப்போம். இன்னைக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் முடிங்க. நண்பர்களை பெரும் வாய்ப்பை கொடுத்துருக்கின்றேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துல முடிக்க முடியாது. ஜாதகம் பார்க்கணும் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா பார்த்து உங்க யோகங்களையும் சூழ்நிலைகளும். நான் இப்ப ரிதத்தில் இருக்கேன், நான் இப்ப பீக்ல இருக்கேன். நான் வந்து இப்ப செஞ்சுரி அடிச்சு விராட் கோலி மாதிரி, சுமன் கில் மாதிரி, அபிஷேக் சர்மா மாதிரி அடிச்சு வச்சு நின்றுட்டு இருக்கேன். இப்போ என் வாக்கு பழிக்கும். என்னுடைய 2ஆம் இடத்துல குருன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். வாக்குஸ்தானத்துல குருமங்கள யோகம் செவ்வாயோட சேர்ந்துருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியங்கிறது தெரியும். நான் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. நான் சொன்னதெல்லாம் ஐஸ்வர்யம் நடக்க போகுது. சொன்னதெல்லாம் அவருக்கே அப்படிங்கும்போது என்னுடைய சீடர்களுக்கு அப்படிங்கும்போது நான் சொன்னது நடக்குமா இருக்காது. நான் சொல்லி நடக்காத யாருமே கிடையாது. டெல்லி பாபு சார் 2 வார்த்தை பேசுங்க. சூப்பரா இருந்தது இன்னைக்கு கிளாஸ். ரொம்ப வித்தியாசமா இருந்தது, புது அனுபவமா இருந்தது. நாங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எல்லாம் நல்லது பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகாம இருந்துக்கணும், அன்பா இருந்துக்கணும், இருந்தாவே நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி லைஃப் நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா நீங்க இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பிரிட்ஜ் ஒன்று போட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. உங்களை தான் நினைச்சு ரொம்ப வியப்பா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எப்படின்னா கடன்னு பேசி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பயங்கரமா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி எந்த கோணத்துல புரிய வைக்க முடியுமோ அதுல புரிய வச்சிடணுன்ற மாதிரி ஒரு முயற்சி செய்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்மை செய்றீங்க. உண்மையிலேயே கிரேட். நீங்க உங்களுடைய பணி சிறக்கணும். உங்க மூலியமா நிறைய பேர் சிறப்பான ஒரு வாழ்க்கையை எட்டி பிடிக்கணும். அது நடக்கும்ன்றத உங்களுடைய எனர்ஜில இருந்து எங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஓகே மேடம். அடுத்து பொன்னியாளினி மேடம். அவங்களுடைய பெண் வந்து பிரதிபா மேடம் தான் காப்பான்னு நினைச்சேன். பாலாஜி சார் வந்துட்டாரு. பொன்னியாளினி மேடம் ஏதோ பெண் கொடுத்தா எனக்கு சந்தோஷம். பெண் குரல் கேட்கணும். முன்னாடி எங்க குரூப்ல பெண் குரலாக கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா பெண்களும் தூங்கிட்டாங்க. பரவாயில்ல. பொன்னியாளினி மேடம் 2 வார்த்தை பேசுங்க, முடிச்சிடும். இனிய காலை வணக்கம் குருஜி. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மேடம். இனிய காலை வணக்கம் குருஜி. நல்லா இருந்தது. தீட்சை எப்படி ஆன்லைன்ல கொடுப்பீங்கன்னு யோசிச்சோம். அந்த நாடி சுத்தியோட கனெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே ஆக்டிவேட் ஆகுறது தெரியுது. இதை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்றதுல தான் நீங்க சொல்ற விஷயத்த அப்படி அடைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா ஃபாலோ பண்றோம், ஸ்ரத்தையா ஃபாலோ பண்றோம். ஓகே சார். நீங்க முதல் வேலை செய்ய வேண்டியது இந்த பசுமாட்டுக்கு செய்யணும். 2வது வேலை செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 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 குருக்கான அந்த ஆடை தானத்தை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ள நேரம் இருந்துச்சுன்னா பயங்கர பிஸி தான் எனக்கு தெரியும். அந்த உங்களுக்கான மரங்கள் எடுத்துங்க, நாளைக்கு நட்டுரும். அந்த நாளும் கோளும் நல்லா இருக்கும்போது நட்டுறணும். அதுக்கப்புறம் யோசிக்க நாளைக்கு இந்த எனர்ஜியோட நாளைக்கு கொடுக்க முடியுமா, இன்னொரு நல்ல நாள் பார்க்கணுமான்னு பார்க்குறேன். அதை ஒன்று பார்த்துக்கிறேன். ஏன்னா செவ்வாய் பயிற்சியாகி வருது, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் கூடிய 100 கோடி 50 கோடி 200 கோடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுங்க. அந்த யோகம் இருக்காங்கிறத வந்து பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா அந்த யோகமாக்கணுங்கிறத பார்த்துருங்க. இந்த 4 ராசிகளை தவிர பாக்கி எல்லா ராசிகளும் இந்த 4 ராசிகாரம் தான் டக்குன்னு வர்றீங்க. அவங்களும் இதை எப்படி அதிர்ஷ்டமாக்குறது சார்? மற்றவர்கள் சொல்வது வந்து கணிப்பு. நான் கணிப்போடு சேர்ந்து வாக்கும் கொடுப்பேன். வாக்கு பழித்து தான் பெருசாக இருக்குது. நான் வந்து நெகட்டிவே இருந்தாலும் நான் சொல்கிற வாக்கு பழிச்சுன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவாக சொல்லும், மேக்ஸிமம் பழிக்கும்.
அதனால மேக்சிமம் வந்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஜாதக அப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை முடிஞ்சவர்களும் 10 மணிக்கு மேல அட்மின்ட்ட கூப்பிட்டு உங்களுக்கு எந்த ஜோதிர்லிங்கம் ஒத்துவதோ என்கொயரி பண்ணுங்க. எல்லா ராசிக்கும் வரிசையா போட்டுக்கிட்டோம். அடுத்தடுத்த மாசங்களை போடுறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த 108 நாளும் உங்கள் உடம்பை வஜ்ரமாக்குகின்றேன். ஒரு அர்ஜுனன் மாதிரி, ஒரு பீமன் போன்று, ஒரு வாஸ்தானியர் போன்று, ஒரு வந்து வியாச மாமுனிவர் போன்று, ஒரு வந்து பீஷ்மர் போன்று உங்களை மகாக்கிரப பலசாலினாக்கி இந்த பிறவிலே ஞானமுட வைத்து வெற்றிவேல் வெற்றி ஊகிற நண்பர்கள் எப்பொழுதுமே ரொம்ப பஞ்சுவாலிட்டி முடிப்பேன். இன்னைக்கு கடை திறந்த வெள்ளம் போல் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போயிடுச்சு. சால் சொன்ன மாதிரி அவ்வளோ உதாரணங்களை ஏன் சொன்னேன், இவ்வளோ மந்திர ஊழத போஷை ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த ஒரு மந்திரத்துக்கு 1.25 மணி நேரம் ஏன் கிளாஸ் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, அதோட எஃபெக்ட் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு 42 வரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஏறாது. அது பழிக்க நல்லா ஆகும். இது பழிக்கும் உடனே. அடுத்தடுத்த மந்திரங்களும் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். அதோட பலன் கூகுளில் இருக்கு, நான் எடுத்து போகிறேன். பயனடைங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வந்து விடையறி வருகிறேன். இதை முடிஞ்சா யூடியூப்ல அப்டேட் பண்ணி முடிஞ்சா உங்களுக்கு கொடுக்கறது பார்க்குறேன். இல்லைன்னா ஆடியோ ஃபைலாக ஃபஸ்ட்டு போட்டோம், அப்புறம் வீடியோ ஃபைலை கொடுக்குறேன். வாழ்த்துக்கள், வாழ்களுடன். எல்லாரும் அடுத்தடுத்த பதிவுகளை சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்று 16 வகையான செல்வங்களை பெற்று செல்வ கடாச்சம் பெற்று தொட்டு குபேரன்ற யோகத்தை பெற்று உங்களுடைய தவுட்டு பானையெல்லாம் தங்கமாக மாறி உங்கள் வீட்டிலலாம் 10 கிலோ தங்கம் இருக்கணும். உங்கள் பீரோல் ஃபுல்லாக பணம் அடக்கி இருக்கணும். உங்களுடைய ஞானம் பொக்கிஷம் திறந்து ஞான ஆற்றல், இறையாற்றல், இறைத்தன்மை பொங்கணும் நண்பர்களே. அடுத்தடுத்த பதிவுகளில் முதல் ஆளாக பதிவு செய்து கொள்ளுங்க. இப்போ 42 பேர் போட்டுறீங்க. அவங்க தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய கரெக்ட் பண்ணி தான் பண்ணுங்க. இந்த இன்னும் 12 பேர் தூக்கிட்டாங்க. எல்லாம் ஏன் கேட்குறேன், 250 எல்லா குழுவிலையும் இப்போ தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்தேன். அதனால் நீங்கள் மட்டும் வராமல், இது வந்து தந்திரா சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. உங்கள் குடும்பம், உங்கள் உற்றாருடன் சந்தோஷம், உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் ஒன்றா கொண்டு வாங்க. பணத்தை பற்றி கணக்கு போடாதீங்க. 100 மடங்கு வளர்ச்சி அடையும் என்பதை சொல்லிக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம். மகிழ்ச்சி.